வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வாரத்துக்கான நியூஸில் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பார்த்தா அப்பாவை கூப்பிடலாம் தாம்பரம் போனால் யூடிஎஸ் ஆப் ஓப்பன் பண்ணேன். அங்கே பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கணும்ல. ஓகே, சரியா, ஆப் வழியாகவே எடுத்துகிட்டு போயிடலாம். இதில் வேற என்ன ஹைலைட்னா ஒரு சிலர் கேட்பாங்க, அது வேலைக்காக தானே, அது ட்ராக் மேலே இருந்தால் எடுக்கவே மாட்டேங்குது. ஆமாம், ஏதோ 500 மீட்டர்ஸ் தள்ளி இருக்கணும்னு சொல்லணும்ல. அது சேஃப்டிக்கு தான். டிக்கெட்டே எடுக்காமல் ஒருத்தன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தால் டிடி வரும்போது எடுத்துகிட்டு போயிடலாம்ல. அந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுக்கே ஷார்ட் கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் 10 ரூபா. ஆனால் நான் குரோம்பேட் ட்ராவல் பண்ணுறதுக்கு 5 ரூபாயா. ஆமாம், அதுக்கு 1 hour வேலிடிட்டி உண்டு அந்த டிக்கெட்டுக்கு. நான் குரோம்பேட்டுக்கு டிக்கெட் போட்டுருவேன். போடா நான் குரோம்பேட்டுக்கு போறேன் அப்படின்னு போட்டு குரோம்பேட் போகாம வீட்டுக்கு போயிட்டு வந்துருவேன். அவ்வளோதான். நம்ம எப்படி இருந்தாலும் அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றதுக்கு அந்த டிக்கெட்டை பயன்படுத்திக்கிறோம். அவ்வளோதான். 5 rupees எப்படி இருந்தாலும் நம்ம பே பண்ணிடுறோம். நாங்க இல்லீகலா தான் இது பண்ணல. இல்ல ஜோக்கா இருந்தது. யூடிஎஸ் ஆப் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா எல்லாம் ஓகே. ஒரு டைம் யூடிஎஸ் ஆப் பத்தி நான் தனியா வீடியோவே நம்ம சேனல்ல போட்டிருப்பேன். என்னாச்சுன்னா நான் சீசன் டிக்கெட் போட்டிருந்தேன். ஓகே, அதே சமயம் நான் ஃபோன் மாற்ற வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா யூடிஎஸ் ஆப் எப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்ஸ் நீ வந்து ஒரு ஃபோன்ல ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன்னா 1 monthக்குள்ள டக்குலாம் மாற முடியாது. ஓகே, சரியா, 1 month கழிச்சு நீ மாறிக்கலாம், வேற ஃபோனுக்கு மாறலாம். அப்போ கூட என்ன ஒன்று ஆக்டிவேட் ஆகும்போது சொல்லும், இந்த மாதிரி நீங்கள் வந்து வேற ஐஎம்இஐ நம்பர்ல இதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் ஆயிருந்தீங்க, அது வேற ஐஎம்இஐ நம்பரா இருக்கு, நான் ரீஆத்தென்டிகேட் பண்ணணும்லாம் கேட்கும் யூடிஎஸ்ல. ஸோ அப்போ இதெல்லாம் பண்ணலாம். இது ஆனால் சில சமயங்கள்ல நமக்கே தலைவலியா இருக்கும். அந்த டைம்ல சதர்ன் ரயில்வேஸ்ல அதுலயும் சப்போர்ட்ல இருந்தவங்கள வேற லெவல். ஏன்னா இன்னும் எனக்கு ஒரு 5-6 நாள் இருக்கு சீசன் முடிய. சீசன் வந்து ஃபோன் டு ஃபோன் மைக்ரேட் ஆகாம காணாம போயிடுச்சு. அப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எந்த அளவுக்கு இருந்தது சப்போர்ட்ன்றது ஆச்சரியம். நான் அதை அப்போ டாக்குமெண்ட் பண்ணியிருப்பேன். அவங்க கால் பண்ணிட்டு இந்த மாதிரி இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா, அதெல்லாம் நோ இஷ்யூஸ்ப்பா, உனக்கு வந்துடும் 24 hours வந்துடும் அப்படின்னாங்க. ஆக்டிவேட் ஆகி 24 hours. சரி, நானும் இன்னைக்கு ட்ராவல் பண்ணணும், நான் இன்னைக்கு டிக்கெட் போட்டுக்கிறேன் அப்படின்னேன். அதெல்லாம் போடாதீங்க, நீங்கள் ட்ரெயினில் போங்க, உங்களுக்கு செக்கிங் வந்தால் கூட இந்த நம்பருக்கே கால் பண்ணுங்க, நாங்கள் பேசுவோம். அந்த அளவுக்கு இருந்து. ஏன்னா அந்த 5 ரூபா 10 ரூபா டிக்கெட் வரைக்கும் நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்களா, அப்படிதான் இருந்தது. பரவாயில்ல, பயங்கரமான விஷயம் தான் இதெல்லாம். எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின் வந்து வேற லெவல் தான்டா. இப்போயுமே வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் டைமிங்ல ஓரளவுக்கு பெர்ஃபெக்ஷனா இருக்கிறது ட்ரெயின் தான். ஏன்னா அது டிராஃபிக் ஜாம்னு இருக்காது. பட் ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நடக்குது, ஒரு சில இடத்துல பிரிட்ஜ் போடுறாங்க, சப்வே போடுறாங்கன்னா அங்கே மட்டும் ஸ்லோவாக போவாங்க. அப்புறம் கரண்ட் கூட அப்பப்போ கொஞ்சம் கோளாறு பண்ணுதுன்னு கேள்விப்பட்டேன். இந்த வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன் மாதிரியான விஷயங்கள். ட்ரெயின் நின்று போயிடுமா? அதாவது கம்ப்ளீட்டா அந்த வோல்டேஜ் இதுவாகுதுன்னு தெரிஞ்சதுமே நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸ் கன்வே பண்ணுவாங்க உடனே. ஓகே, அந்த மாதிரி ஆகும். அப்போ சர்வீஸ் பாதிக்குது இல்லை, நிறைய பேர் அதை நம்பி இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த பிரச்சனைகள் வருது. ஸோ இது வந்து பார்க்கணும். ஆமாம், அதே மாதிரி இந்த யூடிஎஸ் ஆப்புக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆப் வந்துருச்சு, ரெயில் ஒன் வந்துருக்கு. அது நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெயில் ஒன் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது எனக்கு எப்படி ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, உனக்கு யூடிஎஸ், ஐஆர்சிடிசி எல்லா லாகினையும் காட்டுச்சு, எதுலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னு. ஸோ நான் யூடிஎஸ்லேருந்து வரேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த க்ரெடென்ஷியல் போட்டு உள்ளே போனதுக்கப்புறம் அப்படி இங்கே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் திரும்ப அடுத்த தடவை நான் ரெயில் ஒன் வேறு ஃபோனில் ட்ரை பண்ணுறேன்னு 2 நாள்லேயே ட்ரை பண்ணேன் வேற ஒரு ஃபோனில். அப்போ ரெயில் ஒன் என்ன பண்ணுச்சுன்னா, இல்லை நீ மாற்றக்கூடாது, யூடிஎஸ்ல அந்த பிரச்சனை இருந்தது அப்படிலாம் இல்லை. இது உடனே வந்து நான் யூடிஎஸ் வச்சு லாகின் பண்ணலாம் ட்ரை பண்ணா என்ன சொல்லுதுன்னா, அதான் நீ இங்கே கிரியேட் பண்ணிட்டீங்க போடு, இப்போ கிரியேட் பண்ணிடல, அவ்வளோதான். இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒர்க் ஆகுது, சும்மா மொபைல் ஸ்விட்ச் பண்ணிக்கிற மாதிரி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் நம்ம அக்கௌண்ட்டை. பரவாயில்ல. ஸோ அது இப்போ யூடிஎஸ் அவ்வளோதான் டன். இந்த மந்த் எண்டோட காலாவதி ஆகுது. இந்த ரயில் ஒன்னுங்கிறது அஃபிஷியலாக ஒர்க் ஆகும், அதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் அந்த சென்னை ஒன் ஆப் வேற நிறைய பேர் யூஸ் பண்றாங்கடா. அது எம்டிசில டிக்கெட் போடலாம், நம்ம லொக்காலிட்டிக்கு இங்கே மட்டும். அதான் பேரே பேர் சென்னை ஒன். அதில் ஆனால் உங்களுக்கு வந்து மல்டிபிள் என்னன்னா எம்டிசி, அப்புறம் லோக்கல் யூடிஎஸ். அந்த ஆக்சுவலாக மெட்ரோ வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆப் லான்ச் ஆகும்போது இருந்தது. அந்த மெட்ரோவுக்கு என்ன போட்டாங்கன்னா 1 ரூபாய்க்கு மெட்ரோ டிக்கெட். ஆமா, அதெல்லாம் கிளைம் பண்ணலாம் அந்த ஆப் யூஸ் பண்றதுனால. ஸ்விக்கி பிளிங்கிட்லாம் ஆரம்பத்தில் பண்ணானுங்களே அந்த மாதிரி. இப்போ நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டிக்கெட்டோ 2 டிக்கெட்டோ 1 ரூபா. அசோத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தான், அண்ணா ஒரு நாள் பேசாம சென்னை ஒன் ஆப் எடுத்துட்டு அதில் சென்னை ஃபுல்லா டிராவல் பண்ற மாதிரி ஒரு லாக் எடுப்போமா அப்படின்லாம் சொன்னான். நல்லாதான் இருக்கும், யார் இல்லைன்னா அது எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, காமேஷ்னு. அவரா? ஆமாங்க, இப்ப இவங்களுக்குள்ள காதல் அதிகமாகி போன்லாம் ஸ்வாப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. X300 இவர் வச்சிருக்காரு. இவன் சொல்ற டாபிக் இப்பதான் பயமா இருக்கு. X100 அல்ட்ராவை அவர் வச்சிருக்காரு. ஆமா பாருங்க, X300 அவர் கழுவி ஊத்தினாலும் இவர் யூஸ் பண்ணும்போது அதை வந்து பிரமிப்பு அடைய வச்சிருச்சுங்களா. நல்ல டிவைஸ், நல்ல பேட்டரி லைஃப், நல்ல காம்பேக்டான ஃபீலு, அதுலேயே எடிட்லாம் பண்ண நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு டிவைஸ்ல. சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எந்த மாதிரினா, அப்படியே ஐஓஎஸ் க்ளோன் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சது. ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ எஸ்ஆர்கேயோட ஃபோன் கால்ல இருக்கேன். திடீர்னு பார்த்தா ஒரு செகண்ட் கால் வருது. அப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா, கால் யூஐல வந்து லாக் ஆயிடுச்சு. அதை விட்டு வெளியிலே வர முடியல. எதர் அந்த காலை டிக்ளைன் பண்ணணும், இல்லாட்டி அக்செப்ட் பண்ணணும். இது ஏதாவது நான் பண்ணியே ஆகணும், இல்லாட்டி வெளியே வர முடியாது. இதே தான் வந்து ஐஃபோன்லையும். நான் வந்து இப்போ ஒரு கேம் ஆடுறேன்னு இப்போ எக்ஸாம்பிள் பிஜிஎம்ஐல லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்களோட டீம் வந்து உயிரோடு இருக்கீங்க, நீங்க முக்கியமான இடத்துல இருக்கீங்க, ரிவைவ் பண்றதுக்காக போயிட்டு இருக்கீங்க, 2வது கால் வரும், சேர்த்தீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. எதோ டக்குன்னு இந்த காலை கட் பண்ணணும், இல்லை அது பார்த்தா உங்க ஆஃபீஸ் கால்
அட்டன் பண்ணிட்டு பாஸ் கேம் விளையாண்டுட்டு இருக்கேன் வைங்க. பார்த்தா உடனே மெயில் வரும், போ அந்த கேம்லயே போ, அப்படியே போயிரு, ஹூ டெர்மினேட்டட். இல்ல என்ன இவ்வளவு பேசின நியூஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிலேட்டடா தான் நத்திங் 4A சீரிஸ் வந்து இந்த மார்ச் 4ஆம் தேதி வருதுங்க. அதுக்கு வந்து அவனுக்கு ரொம்ப அலப்பறையா ஃபர்ஸ்ட் இப்படி ஒண்ணு போட்டானுங்க, இது எல்லாமே தப்பாதான் டாக்டர் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. எதுக்குதான் இந்த போஸ்ட் போட்டானுங்கன்னு தெரியல, நீங்க வேணா பாருங்க. இப்போ என்ன மீனிங் உனக்கு புரியலையா? இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவை வித் ரைட்ஸ் பண்றது யாரு அப்படின்றது நத்திங் அப்படின்றது இருக்கு. அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா, பக் எல்லாத்தையும் மினிமைஸ் பண்றதுக்காகவும் குறைக்கிறதுக்காகவும் பிளாக் பண்றதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு விஷயமே உருவாக கூடாதுடா அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பக்குன்னு ஒரு விஷயம், பக்குங்கிறதே எங்களோட அகராதியில இருந்தே நாங்க கழட்டுறோம்டா அப்படின்றதுக்கு பில்ஸ் கொடுத்துருக்காங்க. நைஸ். இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷனை கால் பேவால கூட கொடுக்க முடியாது, அதனாலதான் நம்ம கொடுக்குறோம். அதுதான் ஆண்டவர். போன் ஏதோ பிங்க் கலர்லாம் வருதாம்ல, அது டவுட் எனக்கு. இது வரைக்கும் அவங்க போட்டிருந்த கலர்ஸ்ல வந்து பிங்க் போட்ட மாதிரிலாம் நான் பார்க்கல. எல்லாமே கொஞ்சம் பார்த்தேன். பிங்க் வந்ததுன்னா சூப்பரா தான் இருக்கும். ஆனா இவங்க பிளாஸ்டிக் ஃப்ரேம்ல தானே பண்ணிட்டு இருந்தானுங்க, இது என்ன அலுமினியம் ஃப்ரேம் மாதிரி காட்டுறானுங்க. நியூ மெட்டாலிக் ஃப்ரேம் வித் பிரீமியம் ஃபினிஷ். இப்படிலாம் இருந்ததுன்னா கிரேசியா இருக்குமே. இது எனக்கு அப்போ எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இவங்க சொல்றத வச்சு பார்த்தா 4A Pro இல்லையா, 4A Pro அப்போ இந்த மாதிரி பிரீமியமா வரும் போல. அப்படி 4A Pro இவ்வளவு பிரீமியமா இருந்ததுன்னா 35ல இருந்து 40க்குள்ள போயிடும் போலயே, அங்க போயிடும் போலயே. ரொம்ப பிரீமியமா இருக்கு, சும்மா சைட பார்த்தாலே சொல்லலாம்ல. இல்லடா, இது வால்யூம் பட்டன் இல்லையே, இவ்வளவு கேப்பா இருக்கும். இது எவனோ கிராஃபிக் ரெண்டரா ஒரே இது ஐபோனோட ரெண்டர் எடுத்துட்டு வந்து இங்க போட்டு விட்ட மாதிரி இருக்கு. கேமராலாம் ஓரமா. டேய் என்னடா ஏ வச்சது அழிக்கலாம் செஞ்சிருக்காங்க. மார்ச் 5ஆம் தேதி வேற லெவலு 17E. அப்படியா? பாருங்களேன், அவங்கலாம் ஒரே மாதிரி பிராண்ட்ஸ் தானே, அவங்கலாம் டாப் பிராண்ட்ஸ். அவங்க அப்படியே ஒருங்கிணைந்து வராங்க. அதான் ஆப்பிள் தானே போட்டிருந்தாங்க லண்டனுக்கு வாங்கன்னு, எங்க ஆப்பிள் ஸ்டோர்ல. அடுத்தே போட்டேன்ல, அடுத்தே வந்து ஆப்பிள் தான் மார்ச் 4. அப்ப அவங்க 5. அப்படியா? அதுக்குதான் என்ன பண்ணிட்டான், இந்த 4ஆம் தேதிக்கான இன்வைட் எடுத்து அழிச்சு, இன்வைட் போட கூட டைம் இல்லைன்ட்டு இது மேல கிறுக்குன்னு கிறுக்கி நத்திங்க்கு வாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இப்படி இறங்கிட்ட மார்க்கெட்டிங் தான். நாங்க கால் பேனாலே மார்க்கெட்டிங் தான். சீரியஸா அதான், அதெல்லாம் வந்து பிரில்லியன்டான விஷயம் தான். சரி, ஆனா அந்த ஒரு மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்டாட்ஸ் தான் வந்து இப்போ இந்த டெக்னோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இந்த ஒஸ்டா இருக்கு. அதாவது ட்ரெடிஷ்னலாக ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் ஸ்டாண்டர்டையே இருக்கலையே பீக்கில் கொண்டு போய் ஒருத்தன் வந்து இருக்கலே ப்ரீமியமாக பண்ணுவான். அது யாருன்னா ஆப்பிள். இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கே ஒருத்தன் வந்து கோலார உள்ள கொண்டாந்துட்டு என்ன பண்ணுறான்னா, ப்ரோ ஸ்வாக் அந்த மாதிரி வந்து ஒருத்தன் குறுக்க புந்து குச்சிட்டு இருக்கிறவன் தான் நத்திங். அவனை பார்த்து ஒருத்தன் காப்பி அடிக்கிறான்ற பேரில் இவன் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்த்தேன்னு வையன், ரெண்டும் கட்டானா இருக்கு. அது ரொம்ப சீப்பாக இருக்கு, கேவலமாக இருக்கு. சீப்லாம் இல்லை, கன்றாவியா இருக்கு. ஒழுங்கா இருந்தான் அவன் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு நல்லா ப்ராடக்ட்ஸ் ஓரளவுக்கு அவன் நல்லா பண்றது விட்டுட்டு சும்மா வச்சு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு அது பார்க்க நல்லா இருந்தா தான் நம்ம சந்தோஷப்பட்டிருப்போமே. அதெல்லாம் விடுங்க. இப்போ என்னங்க போவாக் அவுட் வேணுங்க, போவாக்கவும் எனக்கு ஒரு பிடிச்ச போனுங்க, நல்ல போனுங்க. அது போவாக்கோ எங்க இருக்கு, போவாக் அவுட் அதுல இருந்து டபுள் மடங்கு பிரைஸ் கிட்ட போயிட்டு கடைசியில் கன்றாவியா இருக்கு. இல்ல எனக்கு புரியல என்ன சொல்ல வரீங்க. 700 கொடுத்துக்கிட்டு 27 ரூபா பிரைஸ் பண்ணி வச்சு. இல்ல 7400 7300 போதுமான அளவுக்கு நம்ம எல்லாருமே அலசி பார்த்தாச்சு. நம்ம அலசினதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஜியோக்கும் அதுக்கும் 7ஆம் பொருத்தமா இருக்கு, கட்டம் சரியில்லை. இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒருத்தன் பழைய இதுல உருட்டி டெக்னோ மறைச்சிட்டு இன்ஃபினிக்ஸ் பார்த்தா, இன்ஃபினிக்ஸ் வந்து நாங்க ஸ்னாப் டிராகனோட கொலாபரேட் பண்றோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது வந்து நாங்க லீக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், இன்ஃபினிக்ஸ் 60 Pro 7S Gen 4. அதுலயா பாக்கல நீ? அதுல அது ஃபர்ஸ்ட் போன். இனிமே நிறைய போன் ஸ்னாப் டிராகனோட வரும். ஓ, அதுக்கு பெரிய கொலாபரேஷன். அது ஐசி நியூஸ் போட்டிருந்தாரு. ஓகே, இன்ஃபினிக்ஸ் சயின்ஸ் வித் குவால்காம் அப்படின்னு. பரவாயில்ல, சூப்பர். அவ்வளவுதான். இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். இன்ஃபினிக்ஸாவது ஓரளவுக்கு ஒரு போல்டு மூவ் எடுத்து ஒரு மாதிரி ஒரு 20Kலாம் அப்படியே ஒரு நார்மல் போன் வச்சு ஒன்றும் இல்லை. GT30 Pro 23,000 அந்த மாதிரியான பிரைஸ்ல கிடைச்சது. ஆமா, அது ஆனால் 8350 இருந்துச்சு. இப்போ இன்ஃபினிக்ஸ் காலாவதியான 8S Gen 3 எடுத்துட்டு வந்தாலும் 8S Gen 3 எடுத்துட்டு ஏன் இப்போ V70 Lite வரலையா விவோல? நல்லா தானே இருக்கு, எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கும். அப்போ இன்ஃபினிக்ஸும் அந்த மாதிரி 8S Gen 3 எடுத்துட்டு வந்து அதே 25,000 26,000 பிரைஸ் பண்ணாங்கன்னா அதே GT சீரிஸ் கிரேசியா இருக்கும். சரி, இன்னைக்கு மார்க்கெட் ஒரு மாதிரி மாறிடுச்சு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இவங்க ட்ரிகர்ஸ்ல இருந்து எல்லாமே கொடுத்து லைட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு லுக்கோட கொண்டு வந்தாங்கன்னா 28K பிரைஸ் பண்ணாலும் தப்பு மாதிரி தெரியலையே. நான் 30Kவே ஓகேன்னு 8Sலாம் ஓகே. ஏன்னா அந்த அளவுக்கு வெறுத்து போச்சு. 8S Gen 3ல IQ இருக்கா, Neo 10R அதுவே ரேட் ஏறி இப்போ 30,000 கிட்ட சுத்திட்டு இருக்கு எல்லாமே. அதனால அந்த 30K ரேஞ்சில இன்ஃபினிக்ஸ்லாம் ஒரு புது. இங்க என்ன பிரச்சனைன்னு சொல்றானா, அப்படியே சுத்தி வரும்போது என்ன பிரச்சனைனா, இது பல ஆங்கிள் நம்ம அணுகணும். ஒண்ணு,
நம்ம முதல்ல இருந்தே சொல்லியிருப்போம், எவ்வளோக்கு எவ்வளோ மாஸ் ஸ்கேல்ல ப்ரொடியூஸ் பண்றோமோ அவ்வளோ பிரைஸ் குறைக்கலாம். இன்ஃபினிக்ஸ் யார் நம்பி எவ்வளோ மாஸ் ஸ்கேல் பண்ணுவான்? வாங்கலன்னா ஆப்பிரிக்கால பண்ணுவான். இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு ஏதாவது கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அப்புறம் யாரும் வாங்கலன்னா என்ன பண்றது? கல்ல கட்டாது, வீணா போயிடும். ஸோ அப்போ என்ன ஆயிடுது, இந்த இடத்துல பிரைஸ் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். அவனால அவ்வளோ ஈஸியாக வந்து ரொம்ப கம்மியாகவும் பண்ண முடியாது. பட் அதே சமயம் இன்னொரு பிரச்சனை அவனுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, எல்லாருமே அசால்ட்டா 4 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிற நேரத்துல இன்ஃபினிக்ஸ் 2 வருஷம் அப்படிதான் கொடுப்பான். அப்போ இந்த 2 வருஷம் அப்டேட்டுக்காக நான் வந்து 30,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கணுமான்ற ஒரு கேள்வி வந்து கன்சியூமர் மத்தியில வரும். ஸோ அதையும் அவன் வந்து எப்படி டேக்கிள் பண்றான் அப்படின்னு இருக்கு. அப்போ மேபி அவனும் அப்டேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் அப்டேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், அவன் ரொம்ப டிராஸ்டிக்கா 7 இயர்ஸ்லாம் கொண்டு வர வாய்ப்பு இல்லைங்க. 3 இயர்ஸ் டைட் பண்ணலாம். ஆல்ரெடி என்னோட தாழ்மையான வேண்டுகோள், நம்ம சொல்லி யாரும் கேட்க போறது இல்லை, ஏன்னா நான் சொல்றதை நானே திரும்ப கேட்கறது இல்லைன்னும் போது, அப்போ 7 வருஷம் அப்டேட் அப்படிங்கறதெல்லாம் நிறுத்திவிட்டு எல்லா பிராண்டுமே இப்போ அழகா வந்து ஷாமி டிவி கம்பேர் பண்ணியிருந்தோம், அந்த இது அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த டிவி பாத்தீங்கன்னா 4 வருஷமா ஃபர்ஸ்ட் யார் புக் பண்ணாலும் ப்ரீ புக், அதாவது இப்போ புக் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 இயர்ஸ் வாரண்டி அப்படின்னாலும் அதுல எப்படியோ வடை சுட்டு ஏதோ வச்சிருந்தாலும் 4 வருஷத்துக்கு வாரண்டின்ற வார்த்தையாவது பார்க்க முடியுது. இப்போ எனக்கு என்னன்னா, ஃபோன்ஸு குட்டிக்காரன் அடிச்சு வாங்கிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்து நான் எக்ஸ்ட்ராவா வந்து ஏதோ 5,000 ரூபா அந்த பிராண்டுக்கே பே பண்றேன், நான் வச்சுக்கத என்ன சாகடிக்காதான்னு சொல்லி 3 இயர்ஸா மாத்திக்கிறேன் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம். 3 வருஷத்துக்கு ஒரு ஃபோனுக்கு வாரண்டி. ஏங்க இந்த கேர் பிளஸ் போட்டுக்கிட்டு சுத்துறோமேங்க, அந்த கேர் பிளஸ் பதிலா நான் வாரண்டி எக்ஸ்டென்ட்னா அதுவே பரவாயில்ல, பிராண்டிட்டே பண்ணிக்கிறேன் நான். அதான் சொல்றேன், வாரண்டி எக்ஸ்டென்ஷன் எவ்வளவு பரவாயில்ல. என்ன ஆகுது, நான் இது எதுக்கு கேக்குறேன்னா ப்ராக்டிக்கலா சொல்றேன். 7 வருஷம் அப்டேட் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க வியப்பா இருந்தாலும் 7 வருஷத்துல ஃபோன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல நான் திரும்பியும் ப்ரௌடா சொல்லுவேன். ஆனா 4 பேர் வந்து என்ன கடிப்பீங்க, காரி துப்புவீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் ஃபோன் நல்லா தான் இருக்கு, யூஸ் பண்ற எல்லாரையும் பாக்குறேன். பிக்சல், நான் கூட ஐபோன் 16 ப்ரோ சொல்லி வரோம்னு நினைச்சேன். ஐபோன் 15+ யூசர் ஒருத்தர் iOS 26 போட்டு கதறிட்டு இருக்காரு. சரி விடு, அவர் வந்து தப்பா தலையில பிடிச்சி யூஸ் பண்ணிட்டு இருந்தாரா, இப்பதான் நிமித்தி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, சரியாயிடும். ஆக்சுவலா 6A யூசர். இப்ப பாரு நம்ம ராகவன் வேற லெவல்ல இருக்குங்கிறாரு. 60 Hz பேனல் தான், நீ வந்து 6A சரியா, சாஃப்ட்வேர் அப்டேட் வர எக்ஸ்டெண்ட் வேற பண்ணாங்க. ஆமா, சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து 6Aக்கும் 7க்கும் 6க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கடா. ரெண்டுத்துக்கும் பிளான் என்னவா இருந்ததுன்னா 3 இயர்ஸ் ஆஃப் மேஜர் அப்டேட் பிளஸ் 2 இயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி பேட்ச். ஸோ 5 இயர்ஸ் வரைக்கும் அப்டேட் வரும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் செக்யூரிட்டி பேட்ச் இருந்தது இல்ல, மேஜரே கொடுத்துட்றேன் இப்போ 5மே ஆண்ட்ராய்டு அப்டேட்டா வச்சுக்கன்ட்டாங்க. அது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலும் எனக்கு கூகுள் கிட்டே என்ன தோணுதுன்னா, உன்னோட நெக்ஸஸ் யூஸ் பண்ண ஆள் நான் ரொம்ப வருஷமா. நெக்ஸஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் அப்டேட் 3 வருஷம் அப்டேட் இப்படி தான் இருந்துச்சு. 3 வருஷம் ஆகும்போதெல்லாம் பீக்கு. 3 வருஷம் அப்டேட்டுங்கிறது அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது. அந்த 3 வருஷத்துல ஃபோனும் சூப்பராக ஏஜ் ஆகும். அப்படியே அந்த ஏஜிங் வந்து எப்படி இருக்கும்னா செம்மையாக இருக்கும். இந்த 3 வருஷம் ஆண்ட்ராய்டு 1 ப்ரோக்ராம்குள்ள இருக்கும்போது இருக்கட்டும், இல்லாட்டி ஆண்ட்ராய்டு 1லையும் பார்த்தீங்கன்னா 2+3 இருக்கும். அதாவது 2 இயர்ஸ் ஆஃப் பிரைமரி அப்டேட்டு, அதாவது மேஜர் அப்டேட்டு, ஃபார் 3 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச். அதாவது 2+1 தான். இவங்க எல்லாரும் 2+3 சொல்றதுனால நானும் அந்த வார்த்தையை சொல்றேன். 2 வருஷம் வரைக்கும் மேஜர் அப்டேட், அதுக்கப்புறமும் 1 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் வரும். அதுல லைவா நான் எவ்வளவு ஃபோன்ஸ் பார்த்திருக்கேன். சிராக்கோலாம் வந்து நான் லைவா டாக்குமெண்டே பண்ணிருப்பேன். ஆண்ட்ராய்டு 8ஓட வந்துச்சு. சரி இதோட கேவலமா ஃபோன் பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி. அதாவது பில்டு குவாலிட்டி எல்லாமே தரோம், தங்க தாரக. ஆனா யூஸ் பண்ற கேவலமா இருந்தது. அடுத்து 9 வந்துச்சு. என்னடா இது பொசுக்குன்னு இப்படி மாத்திட்டீங்க, இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படி இருந்தது. நம்பவே முடியல, சரியான இம்ப்ரூவ்மெண்ட். 10 வந்தது. ஃபோன்னா இதுதான்டா, யாரா அவன் அப்படின்ற மாதிரி இருக்கு. நானே மாத்தி பேசுற மாதிரி ஆயிடுச்சு. இது எதுக்கு சொல்ல வராங்க மொத்தம் அப்டேட்ஸ் தான். யார் கேட்டா உன்ட்ட 7 வருஷம் அப்டேட். அந்த 7 வருஷம் அப்டேட் ப்ராப்பராக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமே அந்த ஃபோன் படுத்துருதுன்னா அந்த கர்மத்தை 7 வருஷம் ஏன் வச்சு யூஸ் பண்ண முடியுது? iOS 26ல 15+ என்ன வந்து 2 இயர்ஸ் தானே ஆகுது. 2 இயர்ஸா 3 இயர்ஸா 2 இயர்ஸ் தான் ஆகுது. அப்புறம் நான் என்ன 3 இயர்ங்கிறது 2 இயர்ஸ்ல ஒரு ஃபோன் டம்பி ஆகுதுன்னா அப்புறம் எதுங்க அதுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் 7 வருஷம் 6 வருஷம்? அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஆப்பிள் சைட்ல 5 வருஷமா சாஃப்ட்வேர் அப்டேட்? 5-6 வரைக்கும் கூட போகும். 6ஆ? அதான் 2வது அப்டேட்லயே முடிஞ்சிருச்சு. அப்புறம் மீதி 4 அப்டேட் நான் எங்கிட்டு போறேன்? அது அப்படி இல்ல. நீ வந்து வெறும்னே ஃபோன் கால்க்காகவும் பேசிக் யூஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த ஃபோன்ல எந்த பிரச்சனையும் வராது. வெறும் பேசிக் யூஸ் பண்றதுக்கு நான் இதுக்கு 1 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஃபோன் வாங்கணும். அது இப்பதானே நானும் பார்சாதி ப்ரோவும் பேசியிருந்தோம் பாத்தியா. பர்ச்சேசிங் பவர் இருக்கு, நான் வாங்குவேன், கிளவுட்ல நான் பேக்கப் எடுப்பேன், ஃபோன் தொலைஞ்சு போச்சுலாம் ரீஸ்டோர் பண்ணுவேன். இதெல்லாம் நீ யோசிப்பியா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப நீங்க போனை யாருக்கு கிட்ட சேல் பண்ணும்போது உங்களுக்கு பர்ச்சேசிங் பவர் இருக்கா, இந்த டேர்ம்ஸ்லாம் இருந்தா தான் வாங்கணும் நீங்க சொல்லுங்க. ரோல்ஸ் ராய்ஸ் இது அடுத்து கொடுக்கணும். எத்தனை தலைமுறையா நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு டாக்ஸ் கட்டிருக்கீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு. ஆமாங்க, ஒரு 80K 50K நம்ம பே பண்ணி ஒரு டிவைஸ் வாங்குறோம்னா அது வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள டம்மி ஆயிடும், டுபாகர் ஆயிடும் அப்படின்னா அது எப்படின்னா இப்படிதான். செகண்ட்ஸ்ல கூட அது விற்க முடியாது போல இருக்குங்க. செகண்ட்ஸ்ல எல்லாம் சே. ஆமா, எவ்வளவு பேர் வராங்க? யாரு? 15+. 15+யா? எவனோ ஒருத்தன் கேட்டிருக்கான், 30,000 கேட்டாருன்னு கதறிட்டு இருந்தாரு. அது வந்து ஒரு செல்லர். சரி 35க்கு வித்தாரு ஆக்சுவலா. ஆனா இவனுங்க அமேசான்ல அபிஷியலா 50Kக்கு 15 வித்துக்கிட்டு இருக்கானுங்க.
15+ எங்க ஆளு போய் 35 ரூபாய்க்கு வித்துட்டு அது ஒண்ணுலடா, அந்த வழியா போகும்போது ஒரு 4 குடும்பத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. வீட்டுல வந்து பாக்குறதுக்கு போன் இல்லையா, அதுவும் ஐபோன் இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும்னாங்க. அதனால கொடுத்துட்டு வந்துட்டாரு. தேங்க்ஸ் சுரேஷ் ப்ரோ. சரி, ஆக மொத்தம் மார்ச் 4 ஆப்பிள் கிட்ட இருந்து மறுபடியும் இந்த iOS 26 உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுணும் அப்படின்றதுக்காக 17e வருது. ஏன் அது iOS 27 வந்து வாங்க மாட்டீங்களா? 27 எங்க வந்துச்சா? இல்ல கேக்குறேன், அது இன்னும் வரல. அதனால 17e வருதுங்க. அதில் டைனமிக் ஐலாண்டுங்கிறானுங்க, ஒரு சிலர் கேட்டால் அந்த நாச்சு தான் இருக்குங்கிறானுங்க. என்னன்னு தெரியல, பொறுமையா பொறுத்து இருந்து பார்ப்போம். கூடவே மேக் புக்கு, அப்புறம் ஐபேடு அதெல்லாமும் வருது. A19 சிப் போடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஏஐ சூப்பரா இருக்கும். ஜெமினி வேற பட்டை கலப்பு தான். பார்ப்போம். அதான் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், iPhone 16e வந்து ஒரு நல்ல சேல் ஆகிருக்கு அப்படின்னு. ஏன்னா நல்லாவே சேல் ஆயிருக்கு. ஆப்பிள் கிட்ட இருந்து வந்து அஃபோர்டபுள் அப்படின்னா அதுதான். ஆமா, ஆப்பிள் கிட்ட அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால மறுபடியும் வந்து என்னைய அட்டாக் பண்ணாதீங்க. இல்ல, ஆப்பிள் அஃபோர்டபுள் ஃபோன்னாலே 75K 80K தான். அதுல இது வந்து மோஸ்ட் சீப்பஸ்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி 16e வந்து இப்போ 17e வருது. ஆனா இவங்க எப்படி பிரைஸ் ஏத்துவாங்களா மாட்டாங்களா? யாரு? ஐபோன் அதே பிரைஸ் வருமா? அவங்க சூப்பரா பண்ணுவாங்க கண்டிப்பா. சிறப்பான தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். 15R இல்ல இந்த X200 இதோட பிரைசிங் X300T சிச்சி அங்கலாம் வராது. அந்த மாதிரி தான் வரும். 60K to 65K 55K 60K 60 to 65K அந்த இடத்துல தான் வரும். 65 அந்த மாதிரி. ஓகே. நீ ரொம்ப ஆசைப்படாத உடனே 55 16 இல்லங்க, பார்த்தா பெரிய போனே வந்துரும்ல. தெரியுது, நீ வாங்க கூடாது. iPhone 16லாம் வந்துரும்ல. நீ உடனே S25 Ultra வித்துட்டு 17 நீ வாங்குவ. அதெல்லாம் நடக்கூடாது. இதுக்காக இல்ல 5 கேமரா 4 கேமராவா? 4 கேமரா இருக்கு. நான் ஏன் ஒரு கேமரா வாங்கணும்? அது 4 கேமரா இருக்கு, அதுல ஒண்ணு தானே வேலை செய்யும். அப்புறம் என்ன? 4 வேலை செய்யுங்க. கையில வச்சு மூடி பார்த்துட்டு இருந்தேன். போட்டோ எடுக்கும்போது அந்த 200 தான் வேலை செய்யும். அது வந்து அப்படிதான் இருக்கு. சும்மா ஷோ ஆஃப் பண்ணுங்க. 3 கேமரா 4 கேமரா விட இன்னும் நிறைய இருக்கு, சொல்லட்டுமா? வேணாம். சரி, வாங்கினதுல இருந்து இதை போட்டு அட்டாக் பண்ணிட்டே இருக்காரு பாவம். இல்ல நல்ல ஃபோன், நல்ல ஃபோன். தெரியுமா? 8.5 இது. சமடா. சரி, எதுக்கு நீ மோனோக்ரோம்ல வச்சிருக்க? மாத்து, கலர்ஃபுல்லா மாத்து. மோனோக்ரோமா? மோனோக்ரோம்னா அது? அதான் கலரே இல்ல, வாழ்க்கை வண்ணமயமா இருக்கும்னு நினைச்சு S25 Ultra வாங்குவான்னு நான் நினைச்சேன். அதான் Black and Whiteல வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இதுல என்னங்க கலர் நிக்கல போல. என்ன இது கலர்? எப்படி இதுல எங்க கலர் வரும்? என்னத்த சொல்ல, இந்த பிக்சல் யூஸ் பண்ணும்போது கலர்னா ஆக்சுவலா கலர்னா என்னன்னா, சரி குவிக் டாகிள்ஸ்ல பாருங்க. நான் இது அடுத்து பீட்டால இருக்கு, ஸ்டேபிள் வரட்டும். இது போட்டு காட்டுறேன். குட்லாக் ரஜினி முருகன்ல இருக்கு, பாயிண்ட் வரட்டும். குட்லாக் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ வரைக்கும் இந்த போனை இதுல எந்த லாக்கும் இல்லை, என் ஃபிங்கர் பிரிண்ட் தான் மாசா இருக்காது. அவங்க இதுல ஃபிங்கர் பிரிண்ட் வர கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அது வரையும் ஏன்னு தெரியல. ஏன்னா F8 Ultra யூஸ் பண்ணனா, அதுல இருந்து நான் 25 Ultra வரேன். தெரியுதா உங்களுக்கு? அந்த அனிமேஷனுக்கு ஒரு ஸ்லோ இருக்கு. இது ஏனே தெரியலடா, கை வச்சா நல்லா கைடுது. தெரியுதா? இங்க பாரு, நீங்க அந்த இதெல்லாம் அது உள்ள போய் அனிமேஷன் ஆஃப் பண்ண சொன்னாங்க. ஆஃப் பண்ணு, அனிமேஷன் ஆஃப் பண்ணு. அனிமேஷன் ஆஃப் பண்ணி ட்ரை பண்ணேன். அது வேகமா இருக்கும். நானுங்க அப்புறம் எல்லாரும் நெஞ்சு கதறி எல்லாரும் ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் தூக்கு. தூக்கிட்டியா? இப்போவா? ஏண்டா அப்படியா? என்ன நொப்படியா? அனிமேஷன்னாலதான். ஆமா. டேய், அப்படி அந்த அனிமேஷனை காட்டணும்ன்றதுக்காக ஸ்லோவா வச்சிருக்கானா? ஆமா, பின்ன அனிமேஷன் ஒன்று இருக்குமா, அதை காட்டாமே உள்ளாடலாம் கைடுமா. என்னது இது எனக்கு புரியல. ஏங்க அதுக்குன்னு அந்த அனிமேஷனுக்காக போன ஸ்லோ பண்றதுல என்னங்க நியாயம்? அந்த அனிமேஷன் பார்க்கணும் நீ ஏன்டா வச்ச? இப்ப அதான் அவங்க கேட்பான், நீ பார்க்கணும்னு ஒரு அனிமேஷன் வைப்பியா, அதை நான் காட்டக்கூடாதான். என்ன பார்த்தா உனக்கு எப்படா இருக்கு? அப்ப பர்பஸே அதானா? ஆமா ஆமா, அருமையான போனா இருக்கு இது. S25 Ultra சூப்பரா இருக்கு. S25 Ultraல எல்லா இடத்துலயுமே நீ வந்து ரிலாக்ஸ்ட் அனிமேஷன்ஸ் வைக்கணும்னு நினைச்சனா, அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவா வேலை செய்யற மாதிரி உன்னோட ரிலாக்ஸ்ட் அனிமேஷனை காட்டும். நீ அனிமேஷனே வேணாம் கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, எல்லாத்தையுமே அனிமேஷனே வேணாம் வச்சுப்பேன் அப்படின்னா எதை எழுதினாலும் உடனே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அனிமேஷனே இருக்காது. தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்பதான் நியூ டு S25 Ultra. அப்புறம் போன வாரம் பாத்தீங்கன்னா நிறைய சமூக வலைதளங்கள் வந்து டவுன் ஆயிடுச்சு. ட்விட்டர், யூடியூப் இதெல்லாம் லாஸ்ட் வீக் நடந்துச்சு. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதெல்லாம் படுத்துருச்சு. ட்விட்டர்லாம் வந்து சுத்தமா நைட் நேரத்துல ஒர்க்கே ஆகல. நல்லதா இருந்தது. நைட் நேரத்துல ஒர்க் ஆகலன்னு எல்லாரும் வருத்தப்படும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு. ட்விட்டர் இப்போ அதுக்கு தானே யூஸ் ஆகுது, சேவா விஷயத்துக்கும். அந்த மாதிரி யூடியூப் வேலை செய்யல. பட் ஆனா அது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டுமே அந்த விஷயத்துக்கு தான் இருக்குது. இப்போ அதுவும் பாவம், அவங்களாம் லைவே வர முடியலையா. அது பரவாயில்ல. யூடியூப்ல ஆட் வருது பாத்தீங்களா? எலெக்ஷன் ஆடு அடிச்சு பிரிக்கிறாங்களாமே, செம்மையா வருது. என்ன ஆட் தான்? நான் ஆடே பார்த்தது இல்லல்ல. நம்ம பிரீமியம் சப்ஸ்கிரைப், நான் பிரீமியம் போட்டதுல இருந்து பல வருஷமா ஆட் பார்த்தது இல்ல யூடியூப்ல. நான் பிரீமியம் யூசர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கா. ஒரு வீடியோனா அதுக்கு வீடியோல நடுவுல ரெட் டாட் வச்சு ஆட் வந்துகிட்டே இருக்கான். ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம ஏதோ ஒரு வீடியோ போட்டோம்டா, அந்த வீடியோல மட்டும் 18 தடவை வந்து ஒருத்தர் போட்டிருந்தாரு. வா,
அவ்வளவு பெரிய வீடியோ போட்டோம். சரி அவ்வளவு பெரிய வீடியோ போடுறது இருக்கட்டும், அப்போ ரெவன்யூ நல்லா வருமா? ஆனா வர மாதிரி தெரியலையா அதெல்லாம்? நமக்கு ஒண்ணு 18 ஆட் போட்டிருக்காங்களா இப்படி எனக்கு தெரிஞ்சாகணும். மக்களே நீங்க அதை புரிஞ்சுக்கணும், நாங்க ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் வர வைக்கிறது கிடையாது. அந்த மாதிரி அந்த ரெவன்யூ எல்லாம் எங்களுக்கு வரது கிடையாது. ஞாபகம் இருக்கா, நம்மளே என்ன பண்ணிருப்போம், இன்சர்ட் எக்ஸ்ட்ரா மிட் ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, டிசேபிள் பண்ணி வச்சிருக்கோம். நாங்க அதை பண்ணவே இல்லை. இப்போ நாங்க வந்து எப்பயுமே எப்படின்னா அந்த ஸ்டாக் செட்டிங்ஸ் மாதிரி ஒன்று இருக்குங்க. 8 நிமிஷம் வரைக்கும் வீடியோ போடுறோம் அப்படின்னா 8 மினிட்ஸ்க்குள்ள போட்டோம்னா ஸ்டார்டிங்ல ஒரு ஆட் வரும், எண்ட்ல ஒரு ஆட் வரும், மிட்ல வந்தா வரலாம். பட் இவன் நினைச்சாலும் ஃபோர்ஸ் பண்ண என்ன கரும்புனாலும் பண்ணுவான். அதை தாண்டி வீடியோ லென்த் இன்க்ரீஸ் ஆக மிடில் வந்து ஒரு 2-3 இடத்துல பிளேஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதையும் நாங்க பிளேஸ் பண்றது கிடையாது. நாங்க வந்து ஆப்ஷன் மட்டும் ஓகே பண்ணித்தோல அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆனா 18 ஆடெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை மக்களே. கீழே கமெண்ட்ல வந்து ஒருத்தர் போட்டிருக்காரு, என்ன ப்ரோ ஃபுல்லா சேனலே வாடகை குட்டி. நான் எங்கேயோ வாடகை குட்டேன், நாங்க எதுவும் பண்ணலங்க. சரி ஓகே. ஆக்சுவலா அவங்க இப்போ எல்லாரோட ஐடிவிங்கும் செமையா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாமா, இந்த ஆட் வரும் நடுவில் இது வர வரும். இவ்வளவு ஆட் போடுறீங்கல்ல, கான்ஃபிடென்ட்டா இருங்க. இதுக்கு பேசாம நீங்க யூடியூபுக்கு கொடுக்குற காசு மக்களே எங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா நாங்களே அந்த ஆடை முன்னாடி பிளேஸ் பண்ணிருப்போம். இது கட்சி இதையா பரவாயில்ல, அதுல என்ன இருக்கு? இங்க வேற விஜய் டிவிலாம் சூப்பர். விஜய் டிவி ஜீ தமிழ்ல 2 ஆடியும் போடுவானுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இது ஓடும், அதுக்கப்புறம் அது ஓடும். ரெண்டுலயுமே போய் ஓட்டு பண்ணி ரெண்டுமே பேசாம நான் வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு டிஜே எப்படி மியூசிக் மிக்ஸ் பண்றாரோ அந்த மாதிரி இவங்க கிட்ட ஒரு வீடியோ ஜாக்கி ஒன்று போட்டு 2 ஆடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சைக்கிள் இலவசம், உங்களுக்கு சைக்கிள் இலவசமா கொடுக்கலாம். அந்த மாதிரி 2 மிக்ஸ் ஆகி உங்களுக்கு சைக்கிளிங் இலவசம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பக்கம் வந்துட்டு பஞ்சர்ல இருந்து டயர் காத்து எல்லாம் நாங்க ஃப்ரீயா அடிச்சு கொடுப்போம். இந்த சரி ஓகே ஓகே. அப்புறம் XOS 16 அதுக்கான டைம்லைன் வந்து இப்போ கொடுத்துருக்கானுங்க. இது வந்து உங்களுக்கு எங்க நம்ம ஃபோன் அவன் GT30 ப்ரோ இந்த டாப்ல வந்துட்டான். 2026 Q2ல உங்களுக்கு GT30 ப்ரோ ஆண்ட்ராய்டு 16 அப்டேட் 2027 வரைக்கும் கொடுக்குற ஒரே கட்சிங்க. இல்லங்க Q4லயே முடிச்சிட்டோம். டேய் அதான்டா, அப்ப கொடுக்கலனா டேட் தள்ளி தான் போகும். டேட் தள்ளி போனா எங்க போகும்? Q4க்கு அப்புறம் வேற என்ன இருக்கு? Q5 ஒரு வாடகைக்கு வாங்க முடியும். பாப்போம் GT30 ப்ரோல அப்டேட் வந்துச்சுனா அது எப்படி. இத தான் நான் முதல்லயே சொன்னேன், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப அப்டேட்ஸ் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பெரிய பிராண்ட்ஸ் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. சின்ன பிராண்டுக்கு அதெல்லாம் கஷ்டம். இவங்களுக்கு டீமே குட்டியா இருக்கும்ல. டீம் பெருசாக்கு அப்படின்னு சொன்னா இப்ப என்ன தெரியும் சொல்லுவான், இருக்கிற காசு அப்ப பெருசாக்கணும், ஃபோன் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். அப்போ யோசிங்க, எல்லா பிராண்டுக்கும் அதான். இதை நான் யாருக்கு சொல்றேன்? கன்சியூமருக்கு சொல்றேன்ப்பா. இப்போ ஒரு டீம் இருக்கலே, அதாவது ஒரு கம்பெனி இருக்கலே பெருசாகி மல்டிப்ளை ஆகிட்டே போச்சுன்னா அதுல இருக்க எம்ப்ளாயிஸ் அதிகமானா அவங்களுக்கு எல்லாம் சேலரி இல்லாம எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க? என்ன மடமா? நீ காலில் வந்து என்ன பண்ணி மாப்பு போடு வாசல்ல. நீ பிராண்டு பெருசானாதான் அந்தந்த லோக்கல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ இன்ஃபினிக்ஸ்லாம் வந்து டப்புன்னு நம்ம எங்கேயாவது இப்போவே சர்வீஸ் சென்டர்னு தேடினா கிடைக்காது. ஏதாவது ஒரு மொக்க ஷாப்பை ரெஃபர் பண்ணும். அது இங்கேருந்து தாம்பரம், ஏதாவது ஒரு மெயின் சிட்டிஸாக தான் சர்வீஸ் செம்மையா இருக்கும்லண்ணா. இன்ஃபினிக்ஸ்லையா தெரியல, அது என்ன தேர்ட் பார்ட்டிலாம் கொடுப்பானுங்க, ஆத்தரைஸ்னு போட்டு தேர்ட் பார்ட்டி கிட்ட இருக்கும். ஏதோ பேட்டரி பிரச்சனை போயிட்டு வந்து சாமியா ஃபிக்ஸ் பண்ணி விட்டாங்க. அப்படியா? பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். ஆமா, ஆனா ஆன் தான் ஆகல. ஓகே, ஆமா. ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட் இல்ல, பேட்டரி ஒரு வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இருந்தா தானே பிரச்சனை அப்படின்னு. சரி, அந்த பேட்டரி பிரச்சனை வராது. ஆமாமா சார், டிஸ்பிளே பிரச்சனை சார். பரவாயில்ல, அது வராது. டிஸ்பிளே ஆனால் தெரியும் உனக்கு. அப்புறம் இன்ஃபினிக்ஸ் நோட் எட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சென்ற வாரம் ஒரு ஃபோன், நியூ ஃபோன் வந்துச்சு. வேற லெவல். MediaTek 7100 இவனும் வந்து 6GB அப்புறம் 128 22,000 பிரைஸ் பண்ணியிருக்கான். இது வந்து நியூ ஸ்லிம் ஃபோனா இவங்க கிட்டேருந்து. சரி, அதனால தான் நான் கூட என்ன எதிர்பார்த்தேன்னா, இன்ஃபினிக்ஸோட ஃபர்ஸ்ட் ஃபோன் 7th Gen 4 வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னும் வரல, அதனால் வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், வரும். அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்து லாஸ்ட் வீக் கொஞ்சம் ட்ரெண்டியாக தான் ஓடிது. ஆமாமா, சைனால வந்து ஃபில்டர் போயிடுச்சு போல. இது வந்து ஒரு ஃபீமேல்ல இது ஸ்ட்ரீமர், அவங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த ஃபில்டர் டிசேபிள் ஆனாலும் அவங்களுக்கு ஒரிஜினல் ஃபேஸ் தெரிஞ்சனால அதில் இருக்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் பிடிக்கிட்டு போயிட்டாங்களாம். 1.5 லட்சம் பேர் காண போயிட்டாங்களா. இல்லை கீழே ஆனால் கமெண்ட்ல என்ன போட்டுருந்தாங்க இந்த போஸ்ட் பார்க்கும்போது, யோ என்ன நேச்சுரலா இருந்தாலே அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கு, ஏன் இவ்வளவு மோசமா இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு திட்டிட்டு இருந்தாங்க. அதான் நேச்சுரல் குறுக்க வந்துட்டு போதே. அதான் நேச்சுரல் லுக்லயே அது சைனா பொண்ணுன்னு தெரியுது, அவ்வளவுதான். இப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் லுக் தான் பாக்குறதுக்கு ரோபோ மாதிரி இருக்கு, சம்பந்தமே இல்ல. அந்த மாதிரி யாரோ மனுஷர் பண்ணன்ற மாதிரி இருக்கு. ஃபேஸே அவங்க ஃபேஸ் இல்ல அந்த ஃபில்டர்ல. ஆமா, ஆனா அந்த கர்மத்தை தான் பிடிக்குது. ஆனா அவங்களுக்கு செம்ம ஜாலி இல்ல, வெளியில எல்லாம் போனா அவங்களுக்கு பப்ளிக்ல எந்த இஷ்யூஸும் இருக்காது. யாரையும் ஐடென்டிட்டியே தெரியாது. ஆமா, பரவாயில்ல, ரொம்ப ஃபேமஸுங்க அந்த சேனல், தெரியுமா அப்படின்னா இவங்களே கேட்டுக்கலாம் யாருக்குனாலும். இந்த சேனல் பத்தி பாத்துருக்கீங்களா? வேற லெவல் சேனலுங்க, செம்மையா இருக்கும். நான் டெய்லி பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிட்டு இருப்பாங்க. பண்றதே நான் தான்டா அப்படிதான் இருக்கும். ஏன்னா இப்போ ஆண்டவர்லாம் எங்கேயா போனா ஒரே பெண்கள் ஃபேன்ஸ், அவரால் எங்கேயுமே நிம்மதியா நடமாட முடியல. அடுத்து பிக்சல் 9B ரிலீஸ் ஆயிருக்கு. 9B சரி, எப்படி வேணா வச்சுக்கலாம். பஸ் நம்பர் மாதிரி இருக்கு. இல்லடா, 9A ஓட சக்சஸர்னு சொல்றாங்க.
ஆனா சக்சஸே ஆகாம இருக்கு. அதனாலதான் சரி இது வந்து இப்ப சக்சஸ் ஆகாது. இது எப்பயுமே வந்து உங்களுக்கு ஒரு பிக் பில்லியன் டேஸோ அந்த மாதிரி டைம்ல இது சக்சஸ் ஆகும். பட் ஆனா இவன் சக்சஸ் ஆகுறது தெரியல. இல்ல ஏன்னா அந்த இடத்துல 9A பங்களிப்பு அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு கேவலமான போனும் இல்ல. ஹைலைட் என்னன்னா நியாயமா பார்த்தா 9Aல G3ல வந்து Exynos 5300 மோடம் இருந்தது. இப்போ இதுல G4 ப்ராசர் சேம், CPU GPU எல்லாமே சேமா இருந்தாலும் மோடம் வந்து 5400 மாதிரி இருக்கு. ஸோ இப்போ 9 Pro சீரிஸ் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா மோடம் டிஃபரன்ஸ் நல்லா ஃபீல் பண்ணேன் 8 சீரிஸ்க்கும் இதுக்கும் பார்க்கும்போது. ஸோ அந்த டிஃபரன்ஸை நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ 9Aவோட இதில் வந்து மோடம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதான் ஹைலைட். ஸோ அது ஒன்று இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. பிரைசிங்கும் உங்களுக்கு மோரோவர் அதே பிரைசிங் தான். அதான் இவனுங்க அப்படிதான் இப்போ போக போக எப்படி தெரியுமா எனக்கு தோணுது, போற பக்கம் பார்த்தா எப்படி S24 FE-யும் S25 FE-யும் ஒரே ஃபோனு 2400E 2400. அதே மாதிரி இவனும் என்ன யோசிச்சிருப்பானா பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு mm திக்னஸ் கம்மியாக இருக்கு, பின்னாடி கேமரா பம்ப் சுத்தமாக கிடையாது, அதில் லைட்டாவது எட்டி பார்த்து இப்போ சுத்தமாக இல்லை, அப்படியே கம்ப்ளீட்லி ஃபிளாட் தான். அப்புறம் அதில் கார்னிங் ஒரு கிளாஸ் 3 இருந்தது, இல்லை கார்னிங் ஒரு கிளாஸ் 7 இருக்குது. சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் அது 23 வாட் 30 வாட். ஸோ ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலான ஒரு சில டிஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் திரும்பியும் சொல்றேங்க, இந்த ஃபோன் வந்து இஸ் நாட் ஃபார் ஆல். இந்த ஃபோன் இல்லை, இப்போ என் பேக்கெட்ல இருக்கிற 10 Pro இஸ் ஆல்சோ நாட் ஃபார் ஆல். யாருக்கெல்லாம் பிக்சல்னு என்னன்னு தெரியுமோ, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஃபோன் கிட்ட இருந்து என்ன அப்படிங்கறத பேஸ் பண்ணி நீங்க வாங்கும்போது ஏமாற்றம் இருக்க போறது இல்ல. மற்றபடி எப்ப பாரு எல்லாருமே வந்து ஸ்கோரை பார்த்து தான் வாங்குவேன் அப்படின்னா எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ஒரு கிளாஸ் இருக்குன்னு வைங்களேன், அந்த கிளாஸ்ல எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு எனக்கும் ஆசை தான். எனக்கே நடந்திருக்கா ப்ராக்டிகலா யோசிச்சா வர முடியும். ஏன் வர முடியாது? எல்லாருமே 500க்கு 500 எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். 50 பேரும் டிவிஷன் தான் தனித்தனியா வருமா? ஓகே, ஸ்கூல் போய் ரொம்ப நாள் ஆகுது. ஓகே, பால் குடி கூட மறக்கல மாப்பிள்ள, உன் நெஞ்சில இருக்க முடியல ஜட தச்சு போடலாம் மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு அப்புறமா வந்துட்டு என்னடா. ஸோ மொத்தம் என்னன்னா ப்ராக்டிக்கலாக ஒரு சில ஃபேக்டர்ஸ் யோசிக்கும் போது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு டிவைஸும் ஒவ்வொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் என்ன ஆயிடுதுன்னா, பெரும்பாலும் வந்து நான் எப்பயும் சொல்றது தான், இப்போ நானும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பார்த்தேன்னா இருக்கல பீக் கான்ஃபிக் நிறைய யூஸ் பண்ணி பழகிட்டு எதை பார்த்தாலுமே அதுவே தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா விளங்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சூப்பர் மிக்ஸ் 5ல வந்து பாட்டு கட்டுவிட்டு அப்புறம் இப்போ வந்து கெஃபின் கிளீனியம் பிடிச்சிக்கிட்டு அது 3500 4000 ரூபாய்க்கு வந்திருக்கும் கெஃபின் கிளீன். வா நீயும் சூப்பர் மிக்ஸ் மாதிரி சவுண்ட் போடு அப்படின்னா அது எப்படி போடும்? அதே மாதிரி எனக்கு போன் கண்டக்ஷன் கொடுன்னா அவன் என்ன பண்ணுவான்? சரி போன் கண்டக்ஷனே கொடுத்துறான்னு வச்சுப்போம், அவனே எவ்வளவுதான் சமாளிப்பான். ஆமா என்னடே சரி போன் கண்டக்ஷன் தரையா 7000 ரூபா அப்படின்வான். அதெல்லாம் எனக்கு முடியாது, நீ இன்னும் டைனமிக் டிரைவர்ஸ் ஆட் பண்ணு, அப்படியே ஆட் பண்ணி அவனும் 20000 ரூபாய்க்கு வந்துருவான். 10,000 ரூபாய்க்குள்ள போய் 1 லட்ச ரூபா உள்ள பொட்டன்ஷியல் எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். எப்பயுமே 10,000 ரூபாய்க்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியல் வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணுதா இல்லையாங்கிறத தான் 10,000 ஃபோன்ல செக் பண்ணணும். சிம்பிள்ரா, நம்ம எப்பயும் சொல்றதுதான். இப்போ ரியல்மில 16 Pro Plus இருக்கு, அதுக்காக தானே மொக்க போனா. ஒரு சிலர்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா பேட்டரி நல்லா நிற்கணும், கேமரா இருக்கணும் ப்ரோங்கிறாங்க. எனக்கு வந்து இப்போ நான் X300 யூஸ் பண்ணேன். X300ல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது X100 விட பெட்டர், X100 Ultra விட. X100 Ultraல உனக்கு 5500 mAh தான். அது எவ்வளவு தூரம் தான் புஷ் பண்ண முடியும். பட் இது வந்து அதோட பெரிய பேட்டரி. பிளஸ் அதே சமயம் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தா அதுல இருக்கிற மூவிங் பார்ட்ஸ் இதுல இல்ல. இப்போ அதுல வந்து என்ன ஆகும்னு பார்த்தா உள்ள உனக்கு ஃப்ளோட்டிங் லென்ஸ்லாம் இருக்கும். இப்போ அந்த ஃப்ளோட்டிங் லென்ஸுக்கு யார் பவர் கொடுப்பா? அப்ப அதனாலதான் என்ன ஆகுதுன்னா ஃப்ளோட்டிங் லென்ஸ் நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் நிறைய தடவை. என்னடா இது ஓப்போல போன் வந்து எதுவுமே ஆக மாட்டேங்குது, ஆனா வந்து ஒரு விவோ போனோ இல்லாட்டி வந்து ஒரு ஷாமி போன்லயோ கேமரா ஆன் பண்ண இப்போ ஒரு 15 Ultra இதெல்லாம் வந்து வேகமா ட்ரெயின் ஆகுது, ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு யோசிக்கும் போது பெரும்பாலும் வந்து அந்த மூவிங் பார்ட்ஸ் அப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போ ஒரு பாப்அப் கேமரா இருக்கிற ஒரு போன்ல நான் பாப்அப் கேமரா வச்சு விளையாண்டுக்கிட்டே இருந்தேன்னா அதுக்கு பேட்டரி மோட்டருக்கு போகணும்ல, படுத்துரும். ஏன்னா கேமரா சென்சார் ரன் ஆகணும், அந்த மோட்டரும் ரன் ஆகணும். ஆமா, ஒரு தெரியும், அதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ அதே மாதிரி இங்கே என்ன ஆகுதுன்னா, நான் சும்மா வந்து HP9 சென்சார் வச்சு ஃபோக்கஸ் பண்ணாலும் இல்லாட்டி வந்து ஒரு X100 Ultraல ஃபோக்கஸ் பண்ணாலும் அது உடனே என்ன பண்ணுதுன்னா பக்கத்துல ஃபோக்கஸ் பண்ணா அந்த லென்ஸ் மூவ் பண்ணுது, திரும்ப தூரத்துல ஃபோக்கஸ் பண்ணா லென்ஸ் தள்ளுது, மாத்தி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த பார்ட்ஸ் மூவ் ஆயிட்டே இருக்கு. ஆபரேஷன் வந்து உள்ளே தான் நடக்கும், நமக்கு பெருசா இம்பாக்ட் தெரியாது. பட் ஆனா சவுண்ட் கேட்கும் சில சமயங்கள்ல. அமைதியான தருணத்துல காலையில நீங்க போய் பாருங்க சவுண்ட் கேட்கும். இப்போ ஹைலைட் என்னன்னா அப்பதான் யோசிச்சேன், ஏன்டா Find X8 Ultraல ட்ரெயினே ஆகல அந்த அளவுக்கு ஃபாஸ்டா அப்படின்னு யோசிச்சேன் கேமரா யூஸ் பண்ணும்போது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். எப்படின்னா இப்போ இது வந்து ஒரு 3 மணி நேரம் கேமரா ஆன்லயே வச்சிருந்தா 100ல இருந்து இது வந்து ஒரு 15% வந்துருது. நீங்க 3 மணி நேரத்துல கேமரா ஆனா ஆன்லயே இருக்கும், யூஸ் பண்ணிட்டே இருப்போம். அதே 3 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா X8 Ultra மாதிரியான போன் வந்து 35ல இருக்கும், இது 15க்கு வந்துருக்கும், 35 இல்லாட்டி 40 அப்படிதான் இருக்கும். இன்னுமே பெட்டரா கூட இருக்கும். சிம் கார்டு யூஸ் பண்ணா சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணும்போது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்சர்வ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. அப்போ மூவிங் பார்ட்ஸ்னு ஒரு ஃபேக்டர் எல்லாரும் மறந்து தொலைச்சிட்டோமேன்னு தோணுச்சு. ஸோ இதெல்லாமும் வந்து எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்போ ட்விட்டர்ல நிறைய வாரியர்ஸ் வருவாங்க, அவங்களாம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு எடுத்து வச்சு பேசுறாங்களா? அவங்க இதெல்லாம் பேச மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன் விவோவுக்கும் ஷாமிக்கும் வேகமா பேட்டரி ட்ரெயின் ஆகுது? விவோ ஓப்போ தான் நல்லா இருக்கும், அந்த ஃபோன் தான் பெஸ்ட். விவோ ட்ரெயின் ஆகுது, ஓப்போ ஃபேன் எவனா ஒருத்தன் வந்து விவோ போட்டு அடிச்சிட்டு இருப்பான், விவோ வேகமா ட்ரெயின் ஆகுது பத்தியா, ஓப்போ ட்ரெயின் ஆகல அப்படின்னுவான். விவோல பார்த்தா அவன் வந்து ஃபோக்கல் லென்த் வந்து இருக்கலே பக்கத்துலயும் தூரத்துலயும் மாத்தி உட்கார. அந்த ப்ராக்டிகல் ரியாலிட்டி புரியாம பேட்டரி குறையாத மட்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, ஆனா இந்த போனெல்லாம் சொல்லக்கூடாது. நீ ஏன் பேட்டரி குறையறதுல எனக்கு தெரியல. கேமரா யூஸ் பண்ணா இது அவ்வளவு வேகமா குறையுதா என்ன? இல்ல சும்மாவே குறையுது, பீட்டால இருக்கனால.
ஆக மொத்தம் இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸும் இருக்கு, அது இல்லாமல் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை தொடர்ந்து தீபாவளி 2026 பார்ப்போம். ஆமா கண்டிப்பா அந்த டைம்ல நிறைய பிரைஸ் ட்ராப் இருக்கும், எதிர்பார்க்கலாம். ஆசை தான். ஆனால் இவனுங்க அப்பயும் வந்து சார் உங்களுக்கு தெரியுமா என்னது சைனால ஒரு சர்வரில் வந்து ஏதோ ஒரு மெமரி எடுத்து என்ன கிளம்புறேன் இதே மாதிரி ஒன்று வச்சு உருட்டிட்டு ஓட்டிட்டு அப்படியே இருந்ததுன்னா நம்ம ஃபோனே மாற்ற வேணாங்க, சும்மா செகண்ட்ஸில் போய் தான் வாங்கிக்கலாம். சீரியஸா இப்போ அடுத்து இதே மாதிரி தான் ஒரு ப்ரைஸோட V70 சீரிஸ் தானே. ஓகே, இது பார்க்கும்போது நல்ல ஃபோனாக தான் தெரியுது. எனக்கு V70 Elite அது வந்து எனக்கு அல்ட்டியாக ஃபீல் ஆகுதுடா. என்னதான் வந்து நீங்க இப்போ சொல்லலாம் 8s Gen 3 வச்சு இந்த ரேட்ல வந்திருக்கேன்னு நீங்க சொல்லலாம். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு சொல்றேன். Xiaomi CV ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 42 43 கேக்கு 8s Gen 3 ஓட தான் இருந்துச்சு. ஆனா அது 8s Gen 3 புதுசா இருக்கும்போது இருந்துச்சு, இப்போ 8s Gen 3 பழசு தான். ஆனா ஃபேக்ட் என்னன்னா அதே மாதிரி நிறைய மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த 45,000க்கு என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்க்கும்போது ஒரு சில ஃபோன்ஸ்லாம் 8350 வச்சுக்கிட்டு கூட சுத்திட்டு இருந்தது. ரெனோலாம் கூட 8350 8400 அதெல்லாம் வச்சு ரெனோ 12 Pro என்னத்துல வந்தது 7300 அல்டிமேட். அது வந்து இருந்துச்சு 900 GT6 வந்து 8s Gen 3 அதுவும் இதே 40,000 சம்திங். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா 52,000க்கு 8256 கிடைக்குது. ஏன்னா அதுலலாம் 8128 இருந்தது ஒரு சில ஃபோன்ஸ்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் பெரும்பாலும் சிவிலையும் GT6லயும் 256 தான் நினைக்கிறேன். 256 ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். சரி இதுவும் அதே வைப்போம். இப்போ என்ன ஆகுதுன்னா கேமரா அடிப்படையில பிளஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இந்த ஃபோன்ல. அது வந்து அஷ்யூர்ட், யாருனாலும் சொல்ல. நான் இல்ல, இவ்வளவு நாளா டெக் நியூஸ் ஃபாலோ பண்ற நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி V சீரிஸ் வந்து அந்த ஜெயஸோட வேற இருப்பானுங்க. அந்த கேமரா இருக்கிறது மட்டும் இல்ல, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பெரிஸ்கோப் இதெல்லாம் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா இருக்குல்ல கொஞ்சமா அது. ஏன்னா இவ்வளவு நாளா இருந்ததுக்கும் இப்போ V60 கொஞ்சம் இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு. அண்ட் இப்போ V70 வந்து இன்னும் நல்லா தான் இருக்கு. ஆனா வந்து எலைட் வந்து யூஸ் பண்ணி பார்த்தாருங்க. ஆமா அண்ணாச்சிட்டு இருந்தது. சேனல் நேம் சொல்லுங்க. டெக் தமிழா. அந்த சேனல்ல போய் பாத்தீங்கன்னா அவர் அப்லோட் பண்ணிருக்காரு. ஆமா அவரோட ஃபோன் தான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்ததுங்க. என்ன ஒண்ணு ஃபீல் ஆச்சுன்னா எல்லா ஃபோனுமே ஒரே டிசைனை நோக்கி போயிட்டாங்க, அவ்வளவுதான். எல்லாருமே அதே பாக்ஸி டிசைன். இவெல்லாம் பார்த்தா இந்த டிசைனை பார்த்தா எனக்கு விவோ V சீரிஸ் மாதிரியே இல்லை, ஓப்போ மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ரெனோ தான் இது. அப்படியே இருக்கானுங்க எல்லாருமே அந்த டிசைனை நோக்கி அப்படி மூவ் ஆயிட்டாங்க. இல்ல டிசைன் பண்றவன் எதுவும் சரி வேணாம் இதே வச்சுக்க அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணி தானே போதும், இதுவே போதும். அந்த விவோ நிறுத்துறா, ஏன்டா நீ வேற பிரிண்ட்டை மாத்துறா, ஓப்பன் போடுறா இனிமே, அவ்வளவுதான். இப்படிதான் போது ஃபிளாஷ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உள்ள போர்டை மாத்திட்டு ஃபிளாஷ் பண்ணி அனுப்பிடுவோம், அவ்வளவுதான். அதான் கொஞ்சம் சோகமா இருக்கு. பட் பரவாயில்ல, பார்ப்போம். இந்த V70யும் இப்போதைக்கு என்ன பிரைசிங்னு பார்த்தா 856 உங்களுக்கு பேஸ் வந்து. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோனு எலைட் வந்து தீபாவளி டைம்ல கில்லர் ஃபோனா இருக்கும். அந்த டைம்ல நம்ம இதை பத்தி பேசுவோம். மேபி ஒரு 45க்கு வந்தா கூட ஒரு நல்ல ஃபோன் தானே. ஆஃப்லைன்ல 40க்கு வித்துக்கிட்டு இருப்பாங்க, 40க்கு கீழெல்லாம் விற்பாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி விவோ போலாம் நீங்க ஆஃப்லைன்லயும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா போயிட்டு அப்படியே இப்போ இல்ல, இப்போ போனா ஆஃப்லைன்ல கொடுப்பாங்க நல்லா. இப்போ வந்து இது கட்டி தீபாவளி டைம்ல தான். இப்போ வந்து இதெல்லாம் V60 வாங்கலாம், ரெனோ 15 வாங்கலாம், X200T அதெல்லாம் தலையில X300 அதெல்லாம் வாங்கலாம். இல்ல அதெல்லாம் வந்து நல்ல டீலுக்கு ஆஃப்லைன்ல வாங்கலாம், இப்போ வாங்கலாம். அதனால ட்ரை பண்ணி பாருங்க அதையும். அதுக்கப்புறம் சென்ற வாரம் நாங்க வந்து Xiaomi QLED TV X Pro சீரிஸ் 2026க்கானதை நாங்க அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து எங்களுக்கு பிரைஸ் தெரியாது. இப்போ நம்ம கெஸ் பண்ணோம் பத்தல. ஆமா 75 இன்ச்சே வந்து உங்களுக்கு 65 என்ன சொன்னா 65க்கு வந்தா செமையா இருக்கும் அப்படின்னா பார்த்தா அது பேங்க் ஆஃபரோட 65. ஆமா நான் என்ன சொன்னேன்னா பிராக்டிகலா 70 இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது 70. ஆமா ஆனா 65 வந்து 57,999, 55 வந்து 39,999, 43 இன்ச் வந்து 28,999. இதுல எனக்கு நிஜமா 75 இன்ச்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ரொம்ப பெருசுதான். ஸோ உங்க வீட்டுல வந்து இடம் இருக்கு அப்படின்னா நீங்க முயற்சி பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ஷோரூம்ல போயிட்டு அதை செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறது நல்லதுங்க. ஆனா ரொம்ப பெருசா வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுக்க முடியாது. யோசிச்சு பார்த்தேன் 2012 நாங்க வந்து டிவி வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு CRT டிவி தான் இருந்தது. ஓகே, அப்போ ஒரு கடையா போயிட்டு வந்தோம். அப்போ ஒரு கடையா போகும்போது 32 இன்ச்சு 27 இன்ச்சு டிவி. ஆமாமா சரியா, மானிட்டர் சைஸுக்குலாம் இருக்கும் டிவி சரியா. அப்போ உடனே என்னாச்சுன்னா 27 32 40 இப்போ 40 எல்லாம் காணாமையே போச்சு. ஆமா 40 அது வேற சைஸ் 40 ல இப்ப இல்ல 43 தான் இருக்கும். 43 ஃபர்ஸ்ட் 40 இருந்துச்சு சைஸ் சரியா. 43 இப்ப ஓகே 40. பெரிய டிவி என்னன்னு பார்த்தா 50 55 இதான் பெருசு. 55 எல்லாம் பார்க்கும்போது ஐயோ இவ்வளவு பெருசா இதை எடுத்து போய் வீட்டுல இருந்து வைக்கிறது அப்படி இருந்தது. ஆல்மோஸ்ட் என்ன நம்ம வீட்டு செவரு பெருசு இருக்கேப்பா அப்படிதான் இருந்துச்சு. அப்ப அப்படிதான் இருந்துச்சு. பட் இப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா நாங்க இங்க அன்பாக்ஸ் பண்ணதை வச்சு சொல்றேன், உங்களுக்கு கண்டிப்பா இடம் இருக்கு. அதுவும் பெரிய ஹால் இருந்தா மட்டும்தான் செட் ஆகுங்க. இவங்க ஆனா கான்சென்ட்ரேட் இவங்க யாரை டார்கெட் பண்றாங்கன்னு நான் சொல்றேன், அதையும் நான் சொல்லிடுறேன். இலைட் பீப்புள்ஸ் தான் டார்கெட் பண்றாங்க. ஏன்னா அவங்க வந்து பெட்ரூம்லயும் 65 இன்ச் எல்லாம் நார்மலா வாங்கி வைப்பாங்க. அப்ப பெட்ரூம் எவ்வளவு பெருசா இருக்கும்னு பாத்துக்கோங்க. கொஞ்சம் லென்த் இருக்கணுங்க. நீங்க இவந்தோ இப்ப பெரிய டிவி பிராண்டடா வாங்கிட்டோம் அப்படின்னாலும் பக்கத்துல உட்காந்து பார்த்தா அந்த பிக்சல்ஸ் தெரியாதான் செய்யும். கண்டிப்பா தெரியும். அது நம்ம கண்டென்ட் பொறுத்து பார்க்க முடியாது. கண்டென்ட் பொறுத்து இருக்கு. யூடியூப்ல போடுற கண்டென்ட் எல்லாம் என்ன குவாலிட்டில இருக்க போகுது. அதுல நீங்க வந்து 4K இருந்ததுன்னா ஓரளவுக்கு ஓகே தான். இப்போ ஏதோ ஒரு ஸ்ட்ரீமிங் ஆப் வச்சிருக்கீங்க, இல்ல 4K இருக்கு, HDR எல்லாம் வருது, அப்புறம் HDR சப்போர்ட்லாம் இருக்கு.
4K குவாலிட்டி வரையும் உங்களுக்கு நெட்டும் இருக்குது அப்படின்னும் போது அதில் ஓகே. பட் ஆனால் பக்கத்தில் உட்காந்து பார்த்தா கண்டிப்பாக அந்த பிக்சல்ஸ் தனியாக செய்யும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் திரும்ப சொல்ல காரணம் என்னன்னா, இந்த 75 வந்து இந்த ப்ரைஸுக்கு கிரேசி. ஏன்னா நான் வந்து அந்த 55 இன்ச் நான் இப்போ பார்த்தேன் இல்லையா, நார்மல் டிவி தான் நான் சொல்கிறேன், எல்சிடி. எல்இடி வந்து அப்போ தான் சாம்சங் மட்டும் தான் எல்இடிங்கிறான். ஓகே சரியா, அந்த மாதிரி இருக்குது. சாம்சங் எல்இடிங்கிறான், எல்ஜியும் எல்இடிங்கிறான். மற்ற எல்லாரும் யாரை பார்த்தாலும் எல்சிடி டிவிஸ் தான், சோனி எல்லாரும். அப்பயே ப்ரைஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா, அப்போ 2012 ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிவிஸ், அதாவது 55 இன்ச் அதெல்லாம் பார்க்கும்போது 70, அந்த டைமில் 70, 80 அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவனுங்க இப்பயும் அப்படி தான் இருக்கானுங்க. டாப் பிராண்ட்ஸோட விலையெல்லாம் இன்னும் அப்படி தான். அப்புறம் நான் வந்து என் லைஃப்லேயே எப்போ ரொம்ப ஒரு டிவியை பார்த்து வியந்தேன் அப்படின்னா, சோனி ஃபோன் வாங்குறதுக்காக சோனி ஷோரூம் மடையாருக்கு போகும்போது அங்கே வாசலில் வந்து ஓலட் டிவி வச்சுருந்தாங்க, சோனி ஓலட். பிராவியாவா? அந்த ஓலட் வந்து வித் சோனி சவுண்டோட வச்சுருந்தாங்க சைடில். 4.5 லட்ச ரூபா அது. டிவி வந்து நான் போய் பார்த்தேன்னா 4.5 லட்சம் 5 லட்சத்துக்குலாம் பார்த்தேன். 4.5 லட்ச ரூபாயா? அதுவும் 2018 17 18லலாம் 4.5 லட்ச ரூபாய்க்குலாம் கார், செம்ம கார் வாங்கலாம். இன்னைக்கு சோனி போனி ஆகிட்டு டிசிஎல் கிட்ட போயிட்டேன், அவ்வளோதான் காலி. அப்படியே பார்த்துட்டு மட்டும் வந்துடும் தவிர. ஸோ இப்போ இந்த மாதிரி 75 இன்ச் டிவி வாங்குறத பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் வாங்கிடவும் முடியும், ப்ரீ புக் பண்ணீங்கன்னா 4 வருஷம் வாரண்டி வந்துருது, எல்லாம் ஓகே தான். வைக்கிற இடம் எப்படி இருக்குன்றது நல்லா யோசிச்சுக்கோங்க. ஆசைக்காக வாங்கிவிட்டு 10 அடி மட்டும் இல்லாட்டி 20 அடி இருந்ததுனால வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி இதில் வந்து ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் பெரிய டிவியாக இருக்கே, பயங்கர ஸ்பீக்கராக இருக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஸ்பீக்கர் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ரொம்பவே நோக்கியானா நாங்கள் வந்து ஸ்பீக்கர் ஜேபிஎல்லோட சேர்ந்தெல்லாம் கொடுத்துன்னு இந்த காலங்கள் உண்டு. ஆமாம், நீங்கள் வச்சு நோக்கியா டிவி ஸ்பீக்கர் செம்மையாக இருக்கும். ஏன்னா அது 60 வாட்டு. இவர் வச்சுருந்தாருங்க ஒரு ஸ்பீக்கர் வச்சு ஒரு டிவி, அதில் அவுட்புட் பயங்கரமாக இருக்கும். பிராண்ட் நேம் சொல்லுங்கள். நோக்கியா மாடல் ஜேபிஎல், அது நோக்கியா 55 இன்ச் QLED. 55 இன்ச் சம்திங். அது பயங்கரமாக இருந்துச்சு. நான் அதே மாதிரி தான் இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா பாடி ரொம்ப பெருசாக இருக்குது, அப்போனா பெரிய ஹாலில் வைக்கணும். நோக்கியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டமில் ஊஃபரே வந்து கீழே வச்சிருந்தானுங்க ஃபுல்லாக. ஓ, அந்த சவுண்ட் சிஸ்டமையும் கீழே வச்சிருந்தானுங்க. அதில் பேஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். அவன் கீழே அதனால பெசல் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதையும் நம்மளுங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. டிவியில் கூட பெசல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு இருக்கீங்களாவா? பார்த்துட்டு இருக்காங்கடா. அதை பேஸ் பண்ணி தான் ப்ரீமியம் டிவிஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எல்லாரும். டிவிலாம் போய் இவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இவனுங்க இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் சப்வூஃபருக்கு இவ்வளோ இடம் வேணும், அந்த இடமே நான் கொடுக்க முடியாது, நீ இன்னும் குட்டியா பண்ண எப்படி பண்ண முடியும்? அதனாலதான் தனியா வேணா சவுண்ட் வச்சுக்கோன்ற மாதிரி இவங்களும் இறங்கி வந்துட்டு சரி ஓகே ஒரு பேசிக் ஸ்பீக்கர் கொடுத்துட்றேன். ஆனா அது ரொம்ப பேசிக்கா இருந்துச்சு. ஆமா, எங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா பேஸ் இல்ல சுத்தமா. மிட்ஸும் ஹைஸும் ஓகே, வோக்கல்ஸ்லாம் ஓகே. பேஸ் ஏன் இல்லங்கிறோம்னா நாங்க டிவி விட்டு கொஞ்சம் தூரத்துல இருக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப தூரம் வந்துட்டா அந்த பேஸ் பக்கத்துல இருந்தா வரும். 75 இன்ச் பக்கத்துல இருந்து பாக்குற டிவி கிடையாதுப்பா. அதான் தூரத்துல இருந்தா பார்த்தாகணும். அதனால இந்த பேஸ் வந்து தனியா ஒரு ஸ்பீக்கர் கண்டிப்பா தேவைங்க. சரியா? சோ அதனால பெரும்பாலும் இவங்க இல்ல, சோனி, எல்ஜி, சாம்சங் எல்லார்கிட்டயுமே எல்லாரும் என்ன எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மினிமல் பேசல். மினிமல் பெசல்னு ஒன்னா டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் எல்லா இடத்துலயும் பெசல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? முடிஞ்சு போச்சு, அங்கேயே முடிஞ்சு. இவனுக்கிட்ட ஒன்னே உருப்படியா என்ன தெரியுமா இருந்தது இந்த ஷாமில? இதுக்கு முன்னாடி நம்ம டிவி 4X இந்த மாதிரி பழைய டிவிஸ் எல்லாம் போகும்போதும் சரி, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரும்போது மெட்டல் ஃப்ரேம் யூஸ் பண்ணாங்க. ஃப்ரேம்ஸ் வந்து மெட்டல்ல இருக்கும், அது நல்லா பண்ணிருக்காங்க. அது ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், டியூரபிளா இருக்கும். ஏதாவது ஒரு எட்ஜில் இடிச்சா கூட எதுவும் ரொம்ப பெரிய இம்பாக்ட் இருக்காது, அதனால சொல்றோம். ஏதோ சில சமயம் இந்த குழந்தைங்க எல்லாம் ஜல்லிக்கரண்டில எடுத்துட்டு போய் அடிக்குதுங்களா, அது பேனல் மேல அடிச்சதுன்னா ஸ்வாகா தான். அது வேற, அங்கேயே கண்ணீர் விட்டு கார்னர்ல சொல்றேன், கார்னர்ல அடிச்சதுன்னா தப்பிச்சிடும், கொஞ்சம் தப்பிக்கும். பார்ப்போம். ஆக மொத்தம் இந்த டிவி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆமா, இது வந்து 28ஆம் தேதியா? எஸ். இதுக்கு அடுத்து ஷாமி டிவியை தொடர்ந்து எங்ககிட்ட இருந்து வர புரட்சி பண்ண வருது. இந்த பிராண்ட்லேருந்து இப்போ தான் தற்காலிகமாக வெளில வந்திருக்கேன், பட் பரவாயில்ல. ஷாமி 17 சீரீஸ் லான்ச், குளோபல் லான்ச் சொல்லியிருக்காங்க. சரி, உனக்கு 17 அல்ட்ரா கொடுத்துட்டு 25 அல்ட்ராவையும் எக்ஸ்ட்ரா ஒரு 20,000 ரூபாயும் கேட்டால் கொடுப்பியா? அப்படியா? இல்லை சொல்கிறேன், அப்படி ஷாமி ஒன்றுட்டு ஒரு ப்ரொபோசல் வச்சாங்கன்னா கொடுப்பியா? அப்படி ஒரு ஆஃபர் இருக்கா? கொடுத்தாங்கன்னா கொடுப்பியா? அதானே கேள்வி. ஐ அக்ரி. டாக்குமெண்ட்டுங்க எப்படி இருக்கா பாருங்க நம்மால. நான் இருந்த நேரத்துல இந்த நேரத்துல இருந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு தாவினால் என்னை பச்சுந்து என்று நினைக்க வேண்டாம். இதை எடுத்துக்கிட்டு கொடுக்குறீங்கன்னா சொல்லுங்க. இதை எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 20,000 ரூபா எக்ஸ்சேஞ்ச். பரவாயில்லையா? வாய்ப்பு இருக்கலாம், பார்க்கலாம். க்ளோஸா வரட்டும். அப்படிதான் வந்துச்சுன்னா நம்ம சேனலுக்காக இந்த டிவைஸ் வாங்குறதுக்கு எங்கேயுமே தயக்கம் காட்ட மாட்டோம். ஏன் சொல்றீங்க? அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி, நம்ம மொத்தம் குளோபல் லான்ச் வந்து 28ஆம் தேதிங்க. பட் ஆனால் இந்தியாவோட லான்ச் எப்பன்னு தெரியல. மார்ச் மாசமா இருக்கும். அதான் கெஸ் பண்ண அப்படிதான் இருக்கு, மார்ச் மாசமா இருக்கும். மார்ச் மாசமாவது பண்ணா நல்லா இருக்கும், அப்படிதான் சொல்லலாம். ஏன்னா இவங்க ஒரு சாலிடா டேட்டும் சொல்ல மாட்டாங்க, ஏதோ ஒரு லீக்ஸும் கொடுக்க மாட்டாங்க. சந்தீப் பிரதர் ஏதாவது சொன்னாரா? என்ன சொன்னா, பக்கத்துல இருக்க SRK கொஞ்சம் அமைதியா இருக்கு சொல்றான்னா, அவனா ஷாமிங்கிறான், அப்படி இந்த பக்கம் திரும்பினா சாமி அப்படிங்கிறான், இப்படி திரும்பினா ஷாமிங்கிறான், இப்படி திரும்பினா சாமிங்கிறான். இவன் எதை சொல்றானே புரிய மாட்டேங்கிறான். நாங்க அப்படிலாம் இல்லைங்க, ஷாமி வரட்டும், காத்திருப்போம். ஷாமி 17 மற்றும் 17 அல்ட்ரா எனக்கும் ஆசையாக தான் இருக்கு, வரட்டும். இல்லைங்க, ஏன்னா நீங்க ஷாமி 17 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். 17 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொன்னாரு,
செம்ம வெயிட்லெஸ்ரா. இதுல எப்படி இவனுங்க இவ்வளவு பெரிய பேட்டரியை பேக் பண்ணானுங்கன்னே தெரியல. ஏன்னா Xiaomi 15 வந்துச்சா, அதை விட மோரோவர் வெயிட்லெஸ். அதே மாதிரியே இருந்தாலும் கூட ட்விஸ்ட் என்னன்னா அது 5240 mAh, இதானா 7000 mAh. பெரிய பேட்டரியை ஆனா கன்சைஸ் பண்ணி செம்மையா பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு கேட்கும்போதே ஆர்வமா இருந்துச்சு. ஏன்னா அதுல கேமரா டிசைனும் லைட்டா மாத்திருந்தாங்க, கொஞ்சம் பாக்ஸியா இல்லாம ஓரளவுக்கு டிசைன் சென்ட்ரிக்கா மூவ் பண்ணியிருந்தானுங்க, கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கணும். ஆனா ப்ரோ மேக்ஸ் ப்ரோ மஸ்லாம் இருந்தாங்க, நல்லா வரல. அதான் வரல, பின்னாடி டிஸ்பிளேயோட இருந்துச்சு. நல்லா இருந்ததுன்னா வராதுங்க. ஆனா தெரியல இந்தியாவுக்கு இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. என்னது ப்ரோ மேக்ஸ்? அந்த ஆட்டோக்கார தம்பி மாதிரி தான். இன்னுமாடா நீ மச்ச பிள்ளையா இருக்கியாடா, அது அப்புறம் வரோம் இதுக்கப்புறம் சும்மா. சரி பாப்பாங்க. ஆமா குளோபலுக்கே 2 தான் சொல்லியிருக்கானுங்க. 17 17 அல்ட்ரா தான் சொல்லியிருக்கானுங்க. உனக்கு 17 ப்ரோ வேணுமா? கிடைக்கும் ஆக்சுவலா ஆஃப்டர் மார்க்கெட்ல. சைனா இது கிடைக்குது. அது நம்ம எடுத்துட்டு குளோபல் ரோம் மாதிரி ஃபிளாஷ் பண்ணலாம். அவங்க ஏன் சைனால விட்டுருக்கானுங்க? இப்போ அட்லீஸ்ட் இந்த F8 அல்ட்ராலாம் இந்தோனேஷியால வந்துச்சுல, அந்த மாதிரி அங்க ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் கொடுத்திருந்தா கூட நம்ம குளோபல் யூனிட் கிடைக்கும்ல. வரும். இவனுங்க ஒன்லி சைனால மட்டும் வச்சிருக்கானுங்க. அதெல்லாம் தெரியலடா, வேற எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல இருக்குதான்னு வேணா செக் பண்ணி பார்ப்போம். ஆனா ப்ரோ வந்து கியூட்டா இருந்தது. ப்ரோ மேக்ஸை விட ப்ரோ கியூட்டா இருந்தது. ப்ரோ ஏன் கியூட்னா குட்டி, ஆனா உங்களுக்கு பவர்ஃபுல் கேமராஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். கரெக்டா? பேட்டரி மட்டும் 75 HE65 6500 அது போதாதா குட்டி போனுக்கு? அதுவே பெரிய பேட்டரி தான். ஆமா, அதுவே பெரிய பேட்டரி தான். பாப்போம் எது வருதுன்னு. பட் ஆனா வரலங்க, ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் வரல. 17 அல்ட்ரா வரும். சரி, இது யாரு? இது வந்து மோட்டோ எட்ஜ் 70 ஃபியூஷன். இதோட டீசர் வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட்ல போட ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு 7S Gen 4ஓட ஆல்மோஸ்ட் இப்போ எட்ஜ் 70 அப்படின்னு ஏர், அதான் குட்டி ஃபோன் வந்துச்சு. அதுவே பார்த்தா உங்களுக்கு 32K கிட்ட இருக்கு. இவன் என்ன மாதிரி பிரைசிங் பண்ணுவானுங்கன்னு தெரியல. அனிமே 25 அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆமா, ஃபியூஷன் எப்பயும் கம்மியா தான் இருக்கும், 25 to 27 அந்த மாதிரி. ஏன்னா 7S Gen 4 ஒரு கேமரா லிட்டியா 50 MP அது வச்சிருக்காங்க. ஆமா, ஆனா லிட்டியான்னு தான் போட்டிருக்கு. சரி ஓகே, லிட்டியா 6 இப்போதைக்கு இது லீக்ஸ் தாங்க, ஏன்னா அஃபிஷியலா அவனுங்கன்னு சொல்லல. இந்த பேனர் மட்டும் தான் வந்திருக்கு. அந்த மாதிரி பார்வை இருக்குமாமா? அப்ப இருட்டுல மட்டும் தான் போட்டோ எடுக்க முடியுமா? சரி ஓகே, நைட் மட்டும் தான் போன் ஆன் ஆகும் போல இருக்கு. சரி, ஆக மொத்தம் 7000 mAh பேட்டரி வேற. பெட்ரோல் போறதா நைட் போங்க. ஆமா ப்ரோ, உங்களுக்காகவே இந்த ஃபோன் பண்ணியிருக்கானுங்க. பார்ப்போம். 144 ரெஃப்ரெஷ் ரேட்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, வரட்டும். சூப்பர். இந்த வருஷம் அதிகமான சேல்ஸ் பண்ணதுல மோட்டோரோலாவும் இருக்காங்க டாப்ல. ஆமாங்க, ஐடிசி ரிப்போர்ட்ல 2025ல பார்த்தா மோட்டோரோலா டாப்ல இருக்காங்க. நல்ல growth 37 30% கிட்ட growth. சம growth. ரீசன் என்னன்னா வடக்குல எல்லாருமே வந்து மோட்டோரோலா நிறைய வாங்கியிருக்காங்க. வடக்கா ஏங்க யூடியூப் ஆட்ல இப்போ நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பேசணுமே, அந்த மாதிரி மோட்டோரோலா வந்து ஒரு ஃபோன் லான்ச் பண்றாங்கன்னா யூடியூப்ல அவ்வளோ ஆட்ஸ் போடுறானுங்க. நம்ம அவங்களுக்கு தெரிஞ்சு பிளாக் பண்ணாலும் எங்க ஆட் போட்டா கரெக்டா கன்வர்ஷன் இருக்கும், அந்த ட்ராக்ஷனை புரிஞ்சுக்கிட்டு அவனுங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. பார்ப்போம், அவங்களுக்கு அது கை கொடுக்குது, அது தெரியுது சேல்ஸ்ல பார்த்தா. அதுக்கப்புறம் ஷாமி கிட்ட இருந்து மறுபடியும் ஒரு லேப்டாப், ஏன்னா இதுக்கு முன்னாடி லேப்டாப்லாம் வந்துட்டு இருந்தது. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். நடுவில் வரல. ஆமா, அதனாலதான் வரல. நல்லா இருக்காதா? ஏங்க ப்ரோ சீரிஸ்ல நல்லா இருக்கும், நீங்க பார்க்க நல்லா இருக்கும். அப்படியா? நான் கூட சரி ஆப்பிளோட காம்படிட்டர் ஆச்சே, மேக் புக் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். புரியல, ஆப்பிளோட காம்படிட்டர்? ஆமா, சின்ன மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கீங்க லேப்டாப்ல. ஏன் பார்த்தல ஐடிசி ரிப்போர்ட்ல ஆப்பிளும் நாங்களும் ஒன்னா தான் ஒட்டிக்கிட்டே இருந்தோம். லேப்டாப்லயா? லேப்டாப்ல இல்ல, போன்ல. காதர் வச்சு ஆப்னாடி உங்களுக்காக ஆதரவா பேசுறேன். இவர் பாருங்க அடிக்க. அவர் என்ன தடவை சொல்லுவான், இல்லாத இடத்துல எல்லாம் பேசி தொலையாதரா, நானே கஷ்டப்பட்டு ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு டேப்லெட்டா சொல்றியா? நியாயமா டேப்லெட்ல growth இருக்கே உண்மை, அதை அவங்க சந்தோஷமா ஏத்துப்பாங்க. இல்லாத ஒரு விஷயத்த பேசிட்டு நீ பாட்டுக்கு அடி வாங்க விட்டு போற அப்படின்னு இருக்கும். லேப்டாப் பொறுத்த வரைக்குங்க, ஹானர்ல லேப்டாப் இருக்குங்க, ஹுவாவேல லேப்டாப் இருக்குங்க, ரியல்மில லேப்டாப் இருக்குங்க, ஷாமில லேப்டாப். என் பேரும் சொல்லுங்க. ஐயோ சொல்லுங்க ப்ளீஸ். வேணாம், 60K நாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், ஐயோ எனக்கு இன்ஸ்டாகிராம் டெலிகிராம்ல வந்துட்டு அவர் கொடுத்த டேட்டாலாம் பார்க்கணுமே, பாவங்க. என்னால என்னங்க பண்ண முடியும்? அவர் கொடுத்த டேட்டாலாம் பார்த்துட்டு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. வெண்ணெய் எடுத்துட்டு வந்து அவர் லேப்டாப்ல வந்து அல்ட்ரா 4 அல்ட்ரா 3 தெரியல, கேலக்ஸி புக் அல்ட்ரா சீரீஸ்ல அது திருப்பி வெண்ணெய் எடுத்து அதில் வைக்கிறார். அப்படியே உருகுது இல்லை இவா, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு அப்படியே பொரியும் போல. அப்புறமா முட்டை எடுத்து ஊத்துனா இன்பில்ட் இண்டக்ஷனுங்க நாங்கள் பண்ணியிருக்கோம், அஃபோர்டபுளாக கொடுத்துருக்கோம் உங்களுக்காக. எல்லாமே ஆல் இன் ஒன்னாக கொடுத்துருக்கோம் நாங்கள். உங்களுக்கு அதிலே வந்து பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், டிஸ்பிளே கிடைக்கும். ஏன் ஃப்ரிட்ஜில் ஒரு மானிட்டர் வச்சு அதில் ஸ்மார்ட்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க, டெக்னாலஜிங்கிறீங்க. கரெக்டாக. லேப்டாப்பில் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் யார் கேட்டா? வேலை பார்க்குற நேரத்தில் வேலை பார்ப்பாங்களா? இண்டக்ஷன் ஸ்டவ் வேலை பார்க்கும்போது காஃபி அப்படியே சுட வச்சுட்டு அப்படியே குடிச்சிக்கலாம்ல. அப்போ என்ன நீங்கள்? சரி மக்களே, எஸ்ஆர்கே வந்து இப்போ இந்த ஃபோனை வித்துட்டு சாம்சங் அல்ட்ரா லேப்டாப் இது விற்கிறதுல ரெடியாக இருக்கீங்களா? நான் வந்து அதில் நீ அட்டாச்சாவே இல்லையாடா, அதுவே ஏதோ வந்து எப்படின்னா இதுவா ஏதோ ஒட்டின்றது அப்படி விட்டு அப்படி வேற எதுக்காக நான் இதையும் வாங்கிட்டு இந்த உயிரையும் வாங்கிட்டு சாம்சங் அல்ட்ரா புக்கும் வாங்கிக்கிட்டேன்னா இது வந்துடும் எனக்கு. என்னது வரும்? அது அந்த பிராண்டுக்குள்ளே தான் வரும்.
நல்லா ஸ்டைல்ஸ் இல்ல பிராண்டுக்குள்ளே வருமே ஒரு நல்ல வார்த்தைங்க அது. ஈகோ சிஸ்டம்க்கு தான் இவ்வளவு தூரம் முக்கியம் முக்கிற அளவுக்கு தான் இருக்கும் அந்த ஈகோ சிஸ்டம். அதான் சொல்ல வரேன் நானும். அதெல்லாம் விளங்காது சரியா. சாம்சங் ஆஸ் அ பிராண்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா காமேஷ் ப்ரோ அன்னைக்கு சொன்னது இனிமேல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கும் தோணுது. கண்டிப்பா சரியா. அடுத்த வருஷம் இதே மாதிரி அவரு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் ஓவரா பேசினாரு. அப்பெல்லாம் வந்து அவ்வளவு மோசமான நிலைமையில இல்ல. பட் இப்ப நிஜமே மார்க்கெட் மாறிக்கிட்டு இருக்கு. இன்னும் கூட அவங்க ஆக்சலரேட் பண்ணலன்னா அடுத்து வந்து இவங்க அப்படியே பொறுமையா கீழே வர ஆரம்பிப்பாங்க. அப்புறம் காணாம போயிடுவாங்க. ஆப்பிளே அடி வாங்குறான் போது ஆப்பிள் அடி வாங்கல. ஏன் ஆப்பிளும் இப்ப கேமரா சைட்ல சைனீஸோட கம்பேர் பண்ணா சோகமா தானே இருக்கு. டேய் அவன் வாங்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குடா. அது வந்து கெயின் பண்ணிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தை எப்படி நீ கன்வெர்ட் பண்ண போற? இப்ப என்ன சொல்லி கன்வெர்ட் பண்ணுவ? இவன் தான் ஊருக்குள்ள இல்ல அதை பே எல்லாம் ஓட்டுவேன்னு சொல்லி வச்சிருக்கானே. பிரைவசினா ஆப்பிள்ட்டான். அந்த இடத்துல ஒரு பாதி பேர் விழுந்துட்டாங்க. அப்படின்னு என்னன்னே தெரியலனாலும் விழுந்துடுறாங்க. ஏன் தம்பி இந்த இன்டர்நெட்ல எல்லாம் ஹேக்லாம் பண்ணுவாங்களாமே, ஐபோன் வச்சிருந்தா பண்ண மாட்டாங்களாமேன்னு கேக்குறாங்க. பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? ஆன் மட்டும் ஏன்டா நீ வேற என்ன படுத்துற? இப்படிதான் சொல்லிட்டு தெரியுறாங்க எல்லா இடத்துலயும். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல மார்க்கெட் பிடிக்கிறது வேற ஸ்ட்ராட்டஜில பிடிக்கிறான். ஆப்பிள் வந்து நிஜமாவே வேற ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கான். அவன் முன்னாடியே எல்லாரையும் கேப்சர் பண்ணிட்டான். அதை வாங்கினாலே பிரீமியம்ங்கிற மாதிரி ஒரு நேம் எழுதிட்டான். போயஸ் கார்டன்ல நாங்களாம் வீடு வாங்க கூடாதா? அந்த மாதிரி ஆயிடுதுங்க. ஆமா, ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் அது. அதனாலே அது வாங்குறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. அதுல வந்து இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா எது வேணா சொல்றேன், அந்த சிம்பிள் இருக்கு. இந்த போன் வாங்கினா எனக்கு கெத்தா இருக்கு, போயஸ் கார்டன் அந்த ரேஞ்சில் இருக்குன்றனாலே நிறைய பேர் இதுல தான் சிம்பிள் இருக்கு. தம்பி உள்ள வைப்பா குமாரு, உள்ள வைக்குமாரு என்ன நீ அப்படிங்கிற மாதிரிதான் இந்த சிம்பிளை காமிச்சு அந்த சிம்பிளுக்கான ஓனர்கிட்டே கட்டுறேன். ஓ இஸ் இட் நாங்களும் இதை பண்ணோம் அப்படிங்கிறானுங்க ஃபாரெக்ஸ்ல. அவனுங்களை வச்சு அவ்வளோதான். சரி சரிங்க பாரு. இந்த லேப்டாப்லாம் வந்துட்டு போகுது. ஸ்னாப் டிராகன் சிப் வச்சு வந்தா இனிமேல் அவங்க தப்பிச்சிருவாங்க. மறுபடியும் நான் இன்டெல் ஏஎம்டிலாம் குதிப்பேன்னாங்கன்னா அவ்வளோதான், மறந்துருங்க. ஸ்னாப் டிராகனா? ஆமா ஆமா, நடுவில் இந்த ஸ்னாப் டிராகன் லேப்டாப் வந்துருந்து என்னாச்சு? நடுவில் இன்னும் வந்துட்டு தான் இருக்கு. விவரமா இருக்கிற எல்லாரும் ஸ்னாப் டிராகன் லேப்டாப் தான் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா வந்து ஸ்டடி பர்பஸ்க்குலாம் அது ரொம்பவே பொட்டன்ஷியலோட இருக்கு. பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா காலையில காலேஜ்ல ஓப்பன் பண்ணிக்கிறாங்கன்னு பசங்க வெறும்னே நோட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு வைப்போம். பேசிக்கா அசால்ட் பண்ணிடலாம். லஞ்ச் அப்போ லைட்டா டாப் அப் பண்ணா கூட போதும். ஒரு நாள் முழுக்க போட்டு அட்டி அடிச்சு துவைக்கலாம் ஸ்னாப் டிராகன் லேப்டாப். இதுவே நீ துவைக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. ஏன்னா மேக் புக்கும் அப்படிதான் யூஸ் ஆகுது. என்ன பண்ணாலும் மேக் புக் அது பாட்டு ஓடிட்டு இருக்கும். இதே மாதிரி தான் ஓடும். டப்புன்னு டாப் அப் பண்ண மாதிரி 35 வாட் 40 வாட் சார்ஜர் ஏதாவது பீடி இருந்ததுன்னா அடிச்சு வரும்னா சார்ஜ் ஏறிடும். ஆமா, ஃபோன் சார்ஜர்லேயே கூட போட்டுக்கலாம். அதே தான் அங்கேயும் அவனுக்கும் அதே அட்வான்டேஜ் தான் ஸ்னாப் டிராகனுக்கும். ஸோ அப்போ இதுதான் இந்த மாதிரி வந்து இவங்களும் வந்து ஆகணுங்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டா அந்த ஒரு இது பண்ண ஹெச்பி லேப்டாப் நம்ம பார்க்கும்போது கூட அதுல கூட பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ரைசன் ப்ராசரா இருக்கட்டும் இல்லாட்டி இன்டெலோட அல்ட்ரா ப்ராசரா இருக்கட்டும் ரொம்பவே பவர் சேவிங்கா இருந்தது. நம்ம ஃபுல்லா சார்ஜரே இல்லாம தான் ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். தூக்கிட்டு அவுட்டோர்லாம் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சார்ஜர் இல்லாம தான் யூஸ் பண்ணோம். இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் நிறைய ஒர்க் இருக்கு. பட் இவங்க சாம்சங் இவங்கெல்லாம் வந்து எனக்கு எப்படி நம்புறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் அப்படி இருக்கு இப்போதைக்கு. இவங்க கிரவுண்ட் பிரேக்கிங்கா ஏதாவது பண்ணட்டும். அதுக்கப்புறம் வேணா இவங்களோட லேப்டாப்ஸ் இவங்க லேப்டாப் சைட்லாம் பெரிய அப்படியே எதுவுமே பண்ணலங்க பெருசா. சும்மா இல்லடா லேப்டாப் பார்க்க நல்லா இருக்கும். பில்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்கும். விண்டோஸ் ஓஎஸ் உள்ள போட்டு வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இப்படிதான் இருக்கும். பெருசா இல்லை இன்டர் கனெக்டிவிட்டியோ இல்லை இங்கேருந்து அப்படியே ஸ்டாப் பண்றது. இப்போ நீங்க இது மேக் புக்ல சொல்லுவீங்களே, ஆப்பிள் ஐடியா போட்டு வச்சுன்னா எனக்கு அதுலயே அடிக்கும்டா மெசேஜ் வந்துச்சுன்னா அவரோட மேக் மினில வரும். இவரோட ஃபோனுக்கு வர நோட்டிஃபிகேஷன் அந்த மேக் மினில அலர்ட் பண்ணும். அதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் ஜெஸ்டர் பாத்தீங்கன்னா நீங்க கேஸ் விளாண்டு நேரப்ப அதெல்லாம் விண்டோஸ்லயும் இருக்கு ஜெஸ்டர். ஆனா அந்த அளவுக்கு ஃப்ளூயிடா செட் ஆக மாட்டேங்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் சோகமா தான் இருக்கு இன்னும் விண்டோஸ் சைடுல. பாப்போம் அதுவும் வரும். விண்டோஸ்னா கேமிங்னா விண்டோஸ் அப்படின்னு தான் நான் பழகுனேன். எனக்கு விண்டோஸ்னாலே எனக்கு மைண்ட்ல கேம் தான் வரும். அப்படிதான் இருக்கு. டெவலப்பர்ஸ்லாம் ஒரு சில பேர் இது கோடிடுறாங்க. லினக்ஸா? லினக்ஸ் வந்து டெவலப்பர்ஸ் இல்ல. டெவலப்பர்ஸ் வந்து அவங்க மேக்ஸிமம் மேக் தான் ஓடுறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஆப் டெவலப்பிங் அந்த மேக் புக் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்றாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இதுதான் வந்து சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் 4 அதுக்கான இதை வந்து இந்த அமேசான் பைவில் ஓப்பன் லுக் போல இருக்கு. அதனால எல்லாம் எடுத்துட்டாங்க. இதில் ஏதாவது டிரான்ஸ்பரண்டாக இருக்குமாங்க. அந்த லெட் வந்து ஏதாவது டிரான்ஸ்பரண்டா இருக்கும். மூடி வந்து டிரான்ஸ்பரண்ட். போன தடவை டிரான்ஸ்பரண்ட் தான்டா. போன தடவை மூடுனது வேற மாதிரி. இந்த தடவை மூடுறது எப்பயும் மாதிரி ட்ரெடிஷனல் சாம்சங் பட்ஸ் மாதிரி ரிங் வச்சு எடுப்போமே அந்த டப்பா மாதிரி இருக்கு. பாப்போம் இதுவாது ஹிட் ஆகுதானே. ஏன்னா பட்ஸ் 3 வாங்குச்சு. பட்ஸ் 3யும் குவாலிட்டி ஓகே, ஆடியோ குவாலிட்டி. பட் இனிஷியல் இஷ்யூஸ் அந்த இயர் டிப்ஸ் வந்துரும். அந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு. இதுல எப்படி இருக்கும்ன்றது தெரியல. Let us wait and watch. இவங்க என்ன பண்றாங்க? கொஞ்சம் இது கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் அப்படிலாம் இல்ல. ஹார்டெல்லாம் இல்லடா. நம்ம வாங்கி யூஸ் பண்ணாதான் தெரியும். செம பிரீமியமா இருக்கும். கண்டிப்பா டிசைன் சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஆனா இதுதான் எனக்கு வருத்தம்டா. இந்த இடத்துல மோல்டு தெரியுது பத்தியா இந்த இமேஜ்ல. அந்த மோல்டு தெரிஞ்சுட்டு 20,000 சொன்னா எடு செருப்ப நாயேன்னு தான் தோணும். உண்மையா இல்லையா? ஏன்னா இப்போ பிக்சல் பட்ஸ் ப்ரோ 2 இருக்கு. அது வந்து கேலக்ஸி பட்ஸ் அளவுக்கோ இல்லாட்டி வந்து ஒரு ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் ப்ரோ அளவுக்கோ இல்லைன்னே கூட வச்சுப்போம்.
சரியா, இருக்கு இல்லைங்கிற சப்ஜெக்டிவ் தான். பில்டு குவாலிட்டி எப்படி இருக்கு, செமையா அதுல மோல்டு எங்கேயா தெரியுதா? அது சூப்பரா இருக்கும். இந்த குட்டியோன்னு வச்சிருக்கீங்க, யூஸ் பண்றீங்களா? அதான் அவன் பயங்கரமா இருப்பாங்க. அப்போ நான் என்ன கேக்குறேன், எவ்வளவு பெரிய பிராண்ட் நீ அப்பட்டமா தெரியுது. இந்த நாய்ஸ் பட்ஸ்ல ஒன்று வாங்கி ரிவ்யூ பண்ண அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்க பாருங்க. இப்படிலாம் வந்து மோல்டு தெரிஞ்சா எப்படிங்க நம்ம ப்ரீமியம்னஸ் ஃபீல் பண்ண முடியும்? பார்ப்போம். ஆனால் தெரியல இப்போதைக்கு. இது இவனுங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு எவ்வளவு காண்டாகுதுன்னா, இதுக்கு ஐஎம் எவ்வளவு பரவாயில்லன்னு தோணுது. அவனுங்க கூட பார்த்தா சூப்பரா ஃபினிஷ் பண்றானுங்க எல்லாத்தையும். ஃபினிஷ் சூப்பரா பண்றானுங்களா? அவனுங்க மெட்டீரியல் ஒவ்வொரு பிராண்டு கிட்டையும் வந்து டிஃப்ரெண்டா இருக்குங்க. அந்த ரெசின் ஒன்னே தான் ஒரே மாதிரி தான் இருக்கும், பிளாஸ்டிக்னே கூட வச்சுக்கலாம். ஆனால் அந்த ஒர்க்கு வந்து செமையா இருக்கு. ஒவ்வொருத்தன் உள்ள டிசைன்லாம் போடுறான், பயங்கரமா இருக்கு. எவ்வளோ ஒர்க் பண்றானுங்க இவனுங்க. என்னன்னா பெரிய பிராண்டுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே ஸ்டஃப் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கானுங்க. இல்லை அது என்ன ஆயிடுதுன்னா 20,000 போது மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. தான் ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான நியூஸு. எஸ், வேற சில நியூஸுகளோட நம்ம அடுத்த வாரம் வந்து S26 வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், S26 சீரிஸ் வருது. அவனும் வரானா? அதோட விலைகள் மற்றும் என்ன ஏதுன்றதை பார்ப்போம். ப்ரீ புக்கிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் நாங்கள் எப்படி எல்லாரும் வாழ்க்கையை மாற்றுறாங்கிறத பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் மாறாது, ஃபோன்லேயே ஒன்றும் மாறல. இல்லை ஆனால் நீ என்னடா நீ சாயங்காலத்துலேருந்து அதே 34 இருக்க? அப்படிலாம் இல்லைங்க, வந்தப்போ தான் 60 இருந்துச்சு. யூஸ் பண்ணப்போ 64. அது இப்போ 34 இருக்கேன். ஓ, எஸ்ஓடி பார்க்குறீங்களா? சும்மா செக் பண்ணி பார்ப்போம். பேட்டரி ஸ்க்ரீன் ஆன் டைம் 5 hours வந்துருக்குங்க. ஏய் அதெல்லாம் நல்லா தாண்டா இருக்கு, நீ தாண்டா ஏமாத்துறப்ப. இல்லையே, இது ஏதோ பொய் சொல்லுது. ஏன்னு வைங்க, அப்டேட் போட்டு ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஆன் பண்ணி பார்த்தேன், இந்த ஸ்க்ரீன் ஆன் டைம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு வந்தது. இது இப்போ மறுபடியும் 5 hours காட்டுது. இல்லையே, கரெக்டாக தான் இருக்கு. பார்த்தா மறுபடியும் இப்படி காட்டுது. இல்லைங்க, கடைசியாக அவன் சார்ஜ் போட்டு 17.75 மணி நேரம் ஆகுது. அதில் இவன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு 5 மணி நேரம் 17 நிமிஷம். எனக்கே தெரியலங்க, 5 மணி நேரம் யூஸ் பண்ணிருக்கேங்க ஃபோனை. கொடுங்க. அம்மாவில் என்ன சொல்கிறான் இவன் வந்து எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணுவானே. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே பெஸ்ட் கன்ஃபியூசிங் கை வந்து கோகுல் பிக்சல் தான். ஸோ அவன் வந்து பேட்டரியில் என்ன சொல்கிறான் நான் பார்த்து சொல்கிறேன். அந்த சந்தோஷமான இன்ஃபர்மேஷனோடு நம்ம முடிப்போம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வந்து 1.8.5 ஒரு அப்டேட் வர வந்துச்சு. அதில் ஏதோ பிக்ஸ்பியா அதெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் தப்பிச்சிருச்சுடா. 1.5 மணி நேரம் எஸ்ஓடின்னு காமிச்சிருச்சு. கரெக்டாக 71% சார்ஜில் இருக்குது. 1.5 மணி நேரம் எஸ்ஓடி வந்துருக்குங்க. அப்போ எவ்வளோ நாள் வருது ஃபோன் பேட்டரி? 11 மணிலேருந்து இப்போ வரைக்கும்னா எவ்வளோ 5.5 மணி நேரம், 5.25 மணி நேரம் ஆயிருக்கு. 5.25 மணி நேரம், 5.25 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆன்லேருந்து இருக்கு. என் ஃபோன் நல்லா தான் இருக்குது. அப்போ போய் ஒரு ஃபோன் எடுத்து பார்த்துக்கணும் போல இருக்கு. என் ஃபோன் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ணுறது. சரியா, இதில் போய் பார்ப்போம். டிஜிட்டல் வெல்பீயிங்கு. டிஜிட்டல் வெல்பீயிங்கில் கோலர் நல்லா இருக்கும். ஒர்க் ஆகுமா ஆகாதா? என்ன நீங்கள் சாம்சங் S23 அல்ட்ரா யூஸர் மாதிரியா பேசுறீங்க? 55 அன்லாக்ஸ் தான், 969 நோட்டிஃபிகேஷன்ஸ் தான். இங்கே அப்படியே டிவைடட் பை 3 போட்டுக்கோங்க. எனக்கு வந்து அன்லாக்ஸ் எல்லாம் காட்டாதுல்ல. அது அன்லாக் காட்டிருக்கு. என்னோட அதிகமாக அன்லாக் பண்ணி இப்போ அன்லாக் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருந்தியே. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு விளாண்டுருந்தல, அதுலேயே ஒரு 10 ரூபா அன்லாக் பண்ணி விளாண்டால. ரைட்டுங்க. எஸ், ஓகே, பார்க்கலாம். பாய்.